My voice audible? Yes, sir. Yes, sir. சரி ஓகேமா. இன்னைக்கு நம்ம நியூ டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? ஓகேயா? Yes, sir. டாபிக் போட்டுங்கம்மா. நெக்ஸ்ட் நியூ டாபிக் work. Excuse me, sir. Yes ma. Sir, நான் previous week class வந்து மிஸ் பண்ணிட்டேன் சார். இன்னும் அகாடமில வந்து போஸ்ட் பண்ணல. போன கிளாஸ் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா சார்? போன கிளாஸ் வந்து லாஸ் ஆஃப் மோஷன் எடுத்தேனா? என்ன டாபிக்டா எடுத்தேன் போன கிளாஸ்? Sir, loss of motion தான் sir. ஆமாமா. போன கிளாஸ் வந்து லாஸ் ஆஃப் மோஷன் LOM ல லாஸ்ட் ஐ திங்க் ஏதோ பெண்டிங்ஸ் இருக்குது. அந்த பெண்டிங் டாபிக் தான் நாங்க ஃபினிஷ் பண்ணோம். சோ இன்னைக்கு கிளாஸ் வந்து நான் அடுத்த லெசன் அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா. சோ அதான் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகேமா. சோ இன்னைக்கு வந்து நம்ம Thank you sir. இன்னைக்கு டாபிக் வந்து நம்ம ஒர்க் எனர்ஜி பவர் வந்து ஸ்டார்ட் பண்ணனும். Actually, I'm out of Chennai, so I think some signal issues are there in this area. So I'm in Nagapattinam, so I think some problems are there. Network கொஞ்சம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. லோவா தான் எனக்கு கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த். சோ உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. நான் ஏதாவது வேற பிளேஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணி பாக்குறேன். மேபி எனி டெக்னிக்கல் ப்ராப்ளம் ரிகார்டிங் ஸ்கிரீன் இஷ்யூஸ் ஆர் அதர்வைஸ் வாய்ஸ் கிளாரிட்டி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்க ஆக்சுவலா. ஓகே சரிம்மா. இப்ப இந்த ஒர்க் எனர்ஜி பவர்ல ஃபர்ஸ்ட் டாபிக் இப்ப நம்ம பார்க்கறோம். ஆக்சுவலா இந்த பர்టిక్యులரா இந்த சாப்டர்ல வந்து 3 ஓகே 3 and 4 important topic is there. நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் 1 T1 ஃபாஸ்டா எழுதுங்க. டாபிக் 1 work and டாபிக் 2 energy, டாபிக் 2 energy and டாபிக் 3 power, topic 3 power and topic 4 collusion. So அதெல்லாம் elastic, inelastic, 1D 2D எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகே compare to laws of motion. so இந்த லெசன் கொஞ்சம் பெருசு தான், பட் ரொம்ப டாபிக்ஸ் அதிகம்லாம் கிடையாது. LOM விட கொஞ்சம் டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொஞ்சம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், நான் ஃப்ரம் த பிகினிங்கே சொன்னேன், ஸ்டார்டிங்ல இருந்தே LOM உங்களுக்கு நான் டீச் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன், லாஸ் ஆஃப் மோஷன்ங்கிற சாப்டர் கிளியரா இருந்தாதான் if you feel comfortable to solve the problem comes under laws of motion na damn sure ஓகேயா work energy power இந்த சாப்டரும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேயா then center of mass ஓகேயா தென் அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் மோஷன், இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த சாப்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால லாஸ் ஆஃப் மோஷன் ரொம்ப கிளியரா கவனிங்க அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு அதை டீச் பண்ணேன். ஸோ இப்பயும் நான் அதான் சொல்றேன், இந்த சாப்டர் ஒர்க் எனர்ஜி பவர் இந்த டாபிக் தெரியணும், இதுல ப்ராப்ளம்ஸ் போடணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு LOMல உள்ள ப்ராப்ளம்ஸ் அதுல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஸோ இப்ப நம்ம அதுல இருக்கக்கூடிய கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இதுல டிராவல் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு ஒர்க் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஸோ லேட்டரா we'll discuss எனர்ஜி பவர், அதான் நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் டாபிக் 1 ஒர்க் போட்டுக்கணுமா. ஒர்க் ஓகே இந்த ஒர்க் ரிகார்டிங் ஒரு சிம்பிளான ஃபார்முலா ஒன்று நீங்க ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஐ திங்க் 9 நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 11ங்கிறது உங்களோட கரிக்குலம் வைஸ் வந்து 9th அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க படிக்கிறீங்க. ஸோ கரிக்குலம் வைஸ் 12th அப்படிங்கிறது அதுக்கான ஃபண்டமெண்டலை நீங்க 10th படிக்கிறீங்க. ஆக்சுவலா சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல படிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரிதான் உங்களுக்கு 9th கரிக்குலம்ல ரிகார்டிங் ஒர்க் ஒரு சிம்பிள் ஒரு பேசிக் ஃபார்முலா இஸ் தேர். How to calculate work in any type of mechanical systems? எப்படி கண்டுபிடிப்பீங்க? W is equal to force into displacement. W equal to force into displacement.
Displacement. பேசிக்கான ஒரு ஃபார்முலா இதுதான் நீங்க யூஸ் பண்றீங்க. W ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலா. ஓகே, இதுல எக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் ஆவோ இல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆவோ நீங்க எடுத்துக்கலாம் ஆக்சுவலா. ஓகே, அப்ப ஒர்க் டன் இது தமிழ்ல வந்து வேலை அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா. என்ன ஒர்க் டன்? மெக்கானிக்கல் ஒர்க் டன். ஓகே, இந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், ஒர்க் இஸ் டன். அப்ப எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு சிஸ்டம்ல ஒர்க் இஸ் டன் அப்படின்னா கண்டிப்பா யூ ஹாவ் டு கான்ட்ரிபியூட் எனி ஒன் எனர்ஜி. அடுத்த டாபிக்கும் இதுல லிங்க் பண்ணி தான் நம்ம பாத்துக்கணும் ஆக்சுவலா. எனர்ஜினா what are all the types of energy, mechanical types of energy. உங்க சிலபஸ்ல இந்த எனர்ஜியை நீங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறீங்க? ஓகேயா? சோ அப்ப இந்த ஜெனரல் சிஸ்டம் இந்த எனர்ஜியை நம்ம டிவைட் பண்ண போறோம். மெக்கானிக்கல் சிஸ்டம் ரிலேட்டட் எனர்ஜி, இட் இஸ் கால்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. சோ அதை எப்படி நீங்க வந்து கால்குலேட் பண்ண போறீங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா sum of potential energy plus kinetic energy. அந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய potential energy அதை நம்ம U ன்னு சொல்றோம், then kinetic energy K ன்னு சொல்றோம். Total amount of mechanical energy, it is called E, capital E ன்னு சொல்லுவாங்க. E is equal to sum of U plus K அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம எனர்ஜி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நம்ம பார்ப்போம். சோ அப்ப நீங்க ஒர்க் இஸ் டன் எனி சிஸ்டம், இஃப் யூ ஆர் கன்சிடரிங் எனி டைப் ஆஃப் சிஸ்டம், the work is done அப்படின்னா கண்டிப்பா வந்து you have to contribute any one energy. either அந்த சிஸ்டம் பொட்டன்ஷியல் எனர்ஜியில ப்ராசஸ் ஆயிருக்கணும், இல்ல அப்படின்னா கைனடிக் எனர்ஜியில ப்ராசஸ் ஆயிருக்கணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒர்க் டன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஜென்ரலா எவ்வளவு ஒர்க் டன் நடந்திருக்குங்கிறத வச்சுதான் நம்ம ஃபர்தரா அடுத்தடுத்து நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியுது, அந்த சிஸ்டம் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் ஆக்சுவலா. ஓகே, அப்ப இந்த ஒர்க் டன் எப்படி நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க? ஒரு சிம்பிளான ஃபார்முலா, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். இது டில் நீங்க 9th படிச்ச ஒரு ஜெனரல் கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம். பட் இப்ப நீங்க ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர்ல, சோ கண்டிப்பா சம்திங் இஸ் ஸ்பெஷல். சோ அதனால கண்டிப்பா நீங்க டீப்பா படிக்க போறீங்க சிலபஸ். ஓகே, நாட் லைக் 9th இருக்கக்கூடிய சயின்ஸ்ல உள்ள ஒன் ஆஃப் த பார்ட் பிசிக்ஸ் மாதிரி கிடையாது. இங்க 11th இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த நம்பர் 1 சப்ஜெக்ட். அப்ப பிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தனி மேஜரா நீங்க படிக்கிறீங்க. அப்ப சம்திங் இஸ் ஸ்பெஷல். சோ அதனால நீங்க ரொம்ப டீடைல்டா படிக்க போறீங்க 11th ஆக்சுவலா. இப்ப ஃபண்டமெண்டல் ஃபார்முலா இதுல என்ன சார் இருக்கு ரொம்ப டீடைல்டு படிக்கிறதுக்கு? அப்படி கிடையாது. நீங்க இப்போ டீடைல்டா அந்த சிஸ்டம் நீங்க அனலைஸ் பண்ண போறீங்க. இந்த மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது not only for one dimensional axis based systems மட்டும் கிடையாது. maybe it should be a 2-dimensional axis mechanical systems இருக்கலாம், or 3-dimensional axis mechanical systems இருக்கலாம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஒரு சிம்பிளான லாஜிக் ஒன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு பிளாக் நம்ம இப்ப ஸ்ப்ளிட் பண்ணலாமா? ஜெனரல் ஃபார்முலா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப இந்த இடத்துல W is equal to, ஆனா நீங்க வெறும் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்க ஆக்சுவலா. ஓகே, இப்ப இந்த W ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, அந்த சர்ஃபேஸ்ல ஒரு பிளாக்க நீங்க இமேஜின் பண்ணிருக்கீங்க. சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாத்திருக்கீங்க. இந்த பிளாக்குக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வெயிட், ஏதோ ஒரு மாஸ் இருக்கு, இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜில இருக்கு. ஓகே, சோ இப்ப ஏதோ ஒரு வெயிட் உள்ள ஒரு பிளாக்கு நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இந்த பிளாக் A அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து கண்டிப்பா B அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகுது. அப்ப லாஜிக் என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இதுல நீங்க ஒர்க் டன்னை கால்குலேட் பண்ண போறீங்க. எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் இஸ் டன் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அப்போ ஒர்க் டன் இஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி டு டிஸ்டன்ஸ். அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ ஒர்க் டன் ஹையா இருக்க அப்ப நீங்க அதிக டிஸ்டன்ஸ் நகர்த்துனீங்க. ஒரு பொருள் 5 கிலோமீட்டர் டிராவல் ஆகிறதுக்கும் ஒரு பொருள் 20 கிலோமீட்டர் டிராவல் ஆகிறதுக்கும் you have to contribute more amount of the system, more amount of the energy to the system. அப்ப நீங்க எனர்ஜி அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ண அந்த சிஸ்டமோட ஒர்க் இஸ் டன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் W ஓட வேல்யூவும் ஹையா தான் இருக்கும். இது எல்லாமே ஒரு ப்ரொபோர்ஷனல் குவான்டிட்டிஸ். ஒன்னு அதிகமாகும் போது கண்டிப்பா எல்லா குவான்டிட்டியும் உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடுது. அப்ப நான் ஃபோர்ஸ் கொடுத்திருக்கேன், அந்த ஃபோர்ஸ்னால ஒரு 5 நியூட்டனா இருக்கலாம், 20 நியூட்டனா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. அந்த ஃபோர்ஸ் வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இந்த பிளாக் ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பிங்கிற பாயிண்ட் ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆயிருச்சு.
அப்ப அந்த பொருளுக்கு நீங்க எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அந்த பொருள் எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கு, இதை பொறுத்து தாராளமா நீங்க ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாம். இதுதான் நீங்க 9th படிச்சிருக்கீங்க ஆக்சுவலா. ஓகே, இப்ப நம்ம இந்த இடத்துல இங்கேதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இததான் நம்ம ஸ்டெப் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். எத்தனை ஸ்டெப்ஸ் கொண்டு வரோம்னு பாருங்க. எப்படி எல்லாம் நம்ம டீப்பா போக வேண்டியது இருக்குன்னு பாருங்க. 11th நம்ம ஹையர் கிரேட் சிலபஸ்ல இது ரொம்ப சிம்பிளா தான் நம்ம பண்ண முடியும். இப்ப ஸ்டெப் 1 W is equal to force into distance. இந்த இடத்துல நீங்க வித்தவுட் ஆங்கிள் தான் நீங்க ப்ராசஸ் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா ஆங்கிள் கிடையாது. ஸ்டில் நான் ஆங்கிள்ங்கிற ஒரு கான்செப்டுக்கு நான் போகவே இல்லை. ஸோ அப்ப வித்தவுட் ஆங்கிள் W equal to Fx அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த கான்செப்டுக்கு நம்ம போக போறோம். ஏன்னா ப்ராப்ளம்ல எந்த கான்செப்ட்ல இருந்தாலும் அவங்க வரலாம். அப்ப பிஃபோர் என்டர் டு த ப்ராப்ளம் we should know the clear concepts regarding work. ஓகே, அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல வித்தவுட் ஆங்கிள் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை வச்சு ஒர்க் கால்குலேட் பண்ணிருக்கேன். எப்படி சார் நீங்க இது வித்தவுட் ஆங்கிள்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் parallel to the axis, இது என்ன ஆக்சிஸ், x ஆக்சிஸ்க்கு parallel இருக்கு. அப்ப அதே மாதிரி ஒரு பொருள் நகருது. ஓகே, எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க ஹரிசாண்டலா மூவ் பண்ணிருக்கீங்க, அதே ஒரு பொருள் ஓகே இப்படி அப்போர்டுல மூவ் ஆகுது. ஒரு A அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு பர்டிகுலரான டிஸ்டன்ஸ், ஓகே இதை நம்ம ஹைட்னு எடுத்துக்கலாம். பர்டிகுலரான டிஸ்டன்ஸ் வந்து Bங்கிற பாயிண்ட்டுக்கு அப்போர்டுல மூவ் ஆகுது. W எப்படி கால்குலேட் பண்ண போறீங்க? W is equal to force into distance. இங்க என்ன அசம்ஷன் பண்றியோ அதே அசம்ஷன் தான் இங்கேயும் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. நீங்க ஹரிசாண்டலா எடுத்திருக்கீங்க, இங்க வெர்டிகலா எடுத்திருக்கீங்க. So there is no any difference. ஓகே, W equal to force into distance. நீங்க எப்படி எடுத்தாலும் இந்த ரெண்டு கேஸை பொறுத்தவரையும் ஓகே, ஒன்னு எக்ஸுக்கு பேரலா எடுத்தாலும் இல்ல நீ ஃபோர்ஸ் ஆக்சிஸ் வந்து பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் எடுத்தாலும் சரி, எப்படி எடுத்தாலும் அந்த ஃபோர்ஸ் லைன் வந்து பேரலல் டு த ஆக்சிஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த எந்த ஸ்டெப்ல நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டெப் 1ல தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸ்டெப் 1 என்ன டைட்டில் கொடுத்திருக்கேன்? ஒர்க் okay to be calculated in any type of mechanical system, but in the case of without angle நீங்க angle introduce பண்ண முடியாது. ஓகே, அப்ப angle இல்லாம நீங்க போடுறதா இருந்தா அது parallel to x axis போட்டாலும் சரி, parallel to y axis போட்டாலும் சரி, நீங்க ஸ்டெப் 1ல நீங்க ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே, இது கிளியரா புரிஞ்சா? ஸ்டெப் 1 ஓகேயா? எஸ் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? அப்படியே parallel எழுதிட்டே வாங்க. இது x axis வச்சுக்கலாம், இது y axis வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஸ்டெப் 1 வித்தவுட் ஆங்கிள் லாஜிக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்போ நான் ஸ்டெப் 1 முடிச்சாச்சு. இது காப்பி பண்ணியாச்சா? எஸ் சார். Yes, sir. இப்ப நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். W is equal to force into distance. நீங்க அந்த distance is to be measured x axisல நீங்க x ன்னு போட்டிருக்கீங்க. அப்ப இங்க எப்படி W கால்குலேட் பண்ணுவீங்க? W is equal to force into distance. பட் இந்த distance வந்து நம்ம x ல போட முடியாது. இந்த x நம்ம என்னவா எடுத்துக்கலாம்? y ஆ எடுத்துக்கலாம். அப்ப நீங்க force into distance அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் நீங்க y ஆ கூட அசம்ப்ஷன் பண்ண முடியும். அப்ப எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கறது ஒரு ஃபிக்ஸ்டா நம்ம x அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்ப அது x ஆக்சிஸ்க்கு parallel-ஆ வந்ததுனால நீ x எடுத்துக்கிட்ட. இப்போ y ஆக்சிஸ்க்கு parallel-ஆ பிளாக் இஸ் மூவிங் அப்வர்ட் அப்படின்னு நகர்ந்துருச்சுன்னா அது y க்கு parallel-ஆ வரும்போது force into distance தான். ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, டிஸ்டன்ஸ் தான். ஆனா அந்த டிஸ்டன்ஸ் வந்து parallel to x னா x போடு, parallel to y னா y போடு. நீ parallel to x போட்டாலும் சரி, parallel to y போட்டாலும் சரி, force line parallel to the axis. அத நோட் பண்ணிக்கங்க. ஸ்டெப் 1ல parallel to the axis, இது முக்கியமான வேர்டு. அப்ப parallel to the axis னா கண்டிப்பா உங்களால ஆங்கிள் கொண்டு வர முடியாது ப்ராப்ளம்ல. அப்ப வித்தவுட் ஆங்கிள் தான் நீங்க ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ ஸ்டெப் 1 புரிஞ்சுச்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. ஓகே, அடுத்து இப்ப நம்ம ஸ்டெப் 2க்கு போலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியே அந்த லெவல் அடுத்தடுத்த லெவல் போகும்போது நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் சம்முக்கு வந்துருது பாருங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வந்துரு பாருங்க, அந்த டஃப் லெவல் மாறுது பாருங்க. இப்ப ஸ்டெப் 1 விட கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும் ஸ்டெப் 2. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஸ்டெப் 2க்கு டைட்டில் கொடுக்குறேன் வித் ஆங்கிள். வித் ஆங்கிள். இப்ப வித் ஆங்கிள் அப்படின்னா நம்ம
தீட்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஓகே, அதான் வித் ஆங்கிள். இப்ப எப்பவுமே ஒரு சிஸ்டம்ல வித் ஆங்கிள் நீங்க கொண்டு வரணும்னா, அப்ப நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ற லைன் எப்படி இருக்கணும்? ஆஸ் பர் லாஸ் ஆஃப் மோஷன் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன் அதுல. அப்ப வித்தவுட் ஆங்கிளா இருந்தா the line parallel to the axis. அப்ப அது x ஆக்சிஸ்க்கு parallel-ஆ வரலாம், இல்லன்னா y ஆக்சிஸ்க்கு parallel-ஆ வரலாம், இல்ல x dash-க்கு parallel-ஆ வரலாம், or otherwise y dash-க்கு parallel வரலாம். அப்ப force line parallel to the axis-ஆ இருந்ததுன்னா அது without angle. இப்ப with angle-ஆ இருக்கும் போது the line parallel to the axis வரக்கூடாது. எப்படி வரணும்? The line statement note பண்ணுங்க. ஓகேயா? the resultant line-ஆ எடுத்துக்கலாம். any line, but நம்ம கன்சிடர் பண்றது நம்ம resultant line. ஓகேயா? the resultant line parallel to the axis-ஆ இருந்தா அது ஸ்டெப்ல போய்டும். ஓகேயா? ஸ்டெப் 1ல போய்டும். இப்போ நம்ம ஸ்டெப் 2 போட்டுட்டு இருக்கோம். the resultant line between the axis. முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், between the axis. அப்ப x க்கும் y க்கும் இடையில வரலாம், y க்கும் x dash க்கும் இடையில வரலாம், x dash க்கும் y dash க்கும் இடையில வரலாம், y dash க்கும் x க்கும் இடையில வரலாம். சோ எந்த குவாட்ரண்ட்ல வேணாலும் அந்த லைன் வரலாம். மொத்தம் 4 குவாட்ரண்ட் இருக்கு. அதுல 4 குவாட்ரண்ட்ல எங்க வேணாலும் அந்த லைனை நீங்க எடுக்கலாம். அந்த லைனை நீங்க ஜெனரலா சொல்லும்போது ரிசல்டன்ட் லைன்னு சொல்றீங்க. பட் நியூமெரிக்கல்ஸ்ல நாங்க அதை என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபோர்ஸ் லைன் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஸ்டெப் 1ல ஃபோர்ஸ் லைன் parallel to x axis, அப்புறம் ஃபோர்ஸ் லைன் parallel to y axis, அது whatever it may be, the line parallel to the axis தான் நீங்க படிச்சிருக்கீங்க ஸ்டெப் 1ல. இப்ப ஸ்டெப் 2ல என்ன பண்ண போறீங்க? the force line ஜெனரலா சொல்லும்போது resultant line, பட் இப்ப நம்ம நியூமெரிக்கல்ஸ்ல பாக்கும்போது அந்த resultant line என்னவா வரும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸா தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். அப்ப அந்த ஃபோர்ஸ் லைன் parallel to the axis கிடையாது, இது with angle. அதனால between the axis. ஓகேயா? அப்ப between the axis னா இதுதான் உங்களோட resultant line. இது between the axis னா இப்ப நான் இது x axis எடுத்துக்கலாம், இது என்ன எடுக்கலாம்? y axis எடுக்கலாம். ஓகே, இப்ப x y ரெண்டு ஆக்சிஸ்க்கு இடையில வந்திருக்கு அந்த ரிசல்டன்ட் லைன். இது வந்து பர்టిక్యులரா ஏதோ ஒரு ஆங்கிள் உங்களுக்கு சர்ஃபேஸ் இங்க தானே இருக்கு, இப்படிதானே சர்ஃபேஸ் எடுக்க முடியும், ஹரிசாண்டலா தான் சர்ஃபேஸ் இருக்கும். இதான் உங்க சர்ஃபேஸ், இது மேல பிளாக் நீங்க வச்சிருக்கீங்க. ஓகே, சர்ஃபேஸ் வந்து ஹரிசாண்டல் சர்ஃபேஸ். அப்ப ஹரிசாண்டல் பொசிஷன் அந்த சர்ஃபேஸ், ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல இருந்து எவ்வளவு டிகிரியில உங்க ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்ப வித் ஆங்கிள் the resultant line ஓகேயா parallel to the axis கிடையாது, between the axis. அப்ப between the axis ஆயிருந்தா θ வந்துரும். இப்ப வித் ஆங்கிள் θ கொண்டு வந்தாச்சு. எப்பவுமே இந்த ஸ்டெப் 2ல நீங்க நியூமெரிக்கல் போடும்போது கேர்ஃபுல்லா போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இதுல ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டாவை நம்ம உள்ள கொண்டு வர போறோம். சோ இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லாஸ் ஆஃப் மோஷன்லே ஆங்கிள் இருக்கிற சைடு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆங்கிள் எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், காஸ் தீட்டா எடுக்கணும். சோ அப்ப இந்த இடத்துல ஆங்கிள் இருக்கிற சைடு நீங்க கொண்டு வரும்போது ஆர் காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆங்கிள் இல்லாத சைடு நீங்க போகும்போது ஆர் சைன் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ அப்ப இந்த ரிசல்டன்ட் லைனை நீங்க ரீசால்வ் பண்ண போறீங்க. எய்தர் எக்ஸுக்கு பேரலா கொண்டு வந்து காஸ் தீட்டா எடுத்து சம்ம ரீசால்வ் பண்ணிக்கலாம், இல்ல ஒய்க்கு பேரலா கொண்டு போய் சைன் தீட்டா எடுத்து சம்ம நீங்க ரீசால்வ் பண்ணிக்கலாம். ஓகேயா? சோ அப்ப வித் ஆங்கிள் அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க சம் போடும்போது இந்த ஸ்டெப் 2 தான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. இதை நோட் பண்ணிக்கங்க, பேரலா அப்படி நோட் பண்ணிட்டே வாங்க, லிசன் பண்ணிட்டு. சார் ஓகே சார், கேன் யூ கிவ் எனி ஒன் எக்ஸாம்பிள் ரிகார்டிங் ஸ்டெப் 2? நீங்க ஸ்டெப் 1 டயக்ராம் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, அதுல பிளாக் இருக்கு, நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், டைரக்டா அந்த பிளாக் எக்ஸ்ங்கிற ஒரு டிஸ்டன்ஸ் நகருது. இப்ப W is equal to force into distance. அப்ப ஸ்டெப் 1 நீங்க போட்டீங்க ஆக்சுவலா. இப்ப நம்ம ஸ்டெப் 2க்கு வரலாம். இதுக்கு எப்படி நீங்க இமேஜின் பண்ண முடியும்? ஒரு பொருள் டைரக்டா நகரலாம், அதாவது parallel to the axis. ஓகே, ஒரு ஃபோர்ஸ் வந்து parallel to the axis, அப்படியும் அந்த பொருள்னால நகர முடியும். அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் parallel to the axis தான் இருக்கணுங்கிறது கண்டிஷன் கிடையாது, between the axis ஆவும் இருக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்க. நான் ஆஃப்லைன்ல உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, யூ ஜஸ்ட் இமேஜின் நான் போர்ட் பக்கத்துல நின்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்.
ஓகே. அது ஒரு டைஸ், ஆக்சுவலா ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கு. அந்த ஸ்டேஜ் மேல நின்று நான் போர்டுல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அந்த ஸ்டேஜ் கீழே தான் நீங்க உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு டெஸ்க் கொடுத்துருக்காங்க, டெஸ்க்ல நீங்க உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலா இப்ப ஸ்டேஜ் மேல நின்று நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டெஸ்க்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. யாரு? இப்ப கார்த்திக் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கலாம் நம்ம. இப்ப நான் ஸ்டேஜ் மேல நின்றுட்டு இருக்கேன். நின்றுட்டு கிளாஸ் எடுக்கும் போது எனக்கு கொஞ்சம் தண்ணி தவிக்குது. ஆக்சுவலா ஓகே, எனக்கு வாட்டர் தேவைப்படுது. இப்ப நான் கார்த்திக் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்கலாம். இப்ப டெஸ்க்ல அவன் உட்காந்துருக்கான். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, டெஸ்க்ல அவன் உட்காந்துருக்கான், நான் ஸ்டேஜ் மேல நின்றுட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஓகே, இப்ப எனக்கு தண்ணி தவிக்குது. நான் கார்த்திகிட்ட கேட்டிருக்கேன், அவன் வாட்டர் பாட்டில் எடுத்து என்கிட்ட கொடுக்குறான். ஓகே, கொடுக்கும் போது நான் வாங்கக்கூடிய பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் ஸ்டாண்டிங்ல ஸ்டேஜுக்கு மேல நின்றுட்டு இருக்கேன். கார்த்திக் ஸ்டேஜுக்கு கீழே டெஸ்க்ல உட்காந்துருக்கான். ஓகே, இப்ப அந்த வாட்டர் பாட்டில் தான் என்னோட கான்செப்ட். இப்ப அந்த வாட்டர் பாட்டில்ங்கிறது தான் பிளாக். அந்த பிளாக் எப்படி மூவ் ஆகும்னு பாருங்களேன். லோயர் பாயிண்ட்ல இருந்து நான் நின்றுட்டு இருக்கிறது ஹையர் பாயிண்ட். அப்ப மூவ் ஆகும் போது அது எப்படி வரும்? நேரா வராது. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் நீங்க ஒரு கிராஃப் சோ நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. இப்ப எப்படி இமேஜின் பண்ண போறீங்க? எப்படி இமேஜின் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்ப வாட்டர் பாட்டில் கீழே இருக்கு, நான் நின்றுட்டு இருக்கிறது மேல நின்றுட்டு இருக்கேன். இப்ப நான் வாங்க போறேன், அந்த வாட்டர் பாட்டில நான் வாங்கணும். ஓகே, அப்ப வாங்கும்போது அந்த பாட்டில் ஆரிஜினா எடுத்துக்கோங்க. அந்த பாட்டில் கார்த்திக் கையில வச்சுட்டு இருக்கான், அப்ப ஆரிஜினா எடுத்துக்கோங்க. உடனே டக்குன்னு ஒரு கிராஃபை இமேஜின் பண்ணுங்க. கிராஃபை இமேஜின் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்ப நான் மேல நின்றுட்டு இருக்கேன், பாட்டில் என்ன நோக்கி வரப்போகுது. ஓகே, எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? எக்ஸுக்கு பேரலா வருமா, இல்ல ஒய்க்கு பேரலா வருமா, இல்ல அந்த பாட்டில் மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷன்? ஓகே, கார்த்திக் தான் எனக்கு அந்த பாட்டில் மூவ் பண்ணி மேல கொண்டு வரான். அப்ப மேல கொண்டு வரும்போது அந்த பாட்டில் எக்ஸ்க்கும் ஒய்க்கும் இடையில வருமா? இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப இதே எக்ஸாம்பிள்ல ஹையர் ஸ்டடீஸ்ல எல்லாம் போனீங்க அப்படின்னா டெக்னிக்கலா இப்ப நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல நியூக்ளியர் ரியாக்டர்ல அந்த ரியாக்டரோட சென்டர் பாயிண்ட்ல அந்த யுரேனியம், தோரியம், புளுட்டோனியம், சோ அந்த மாதிரி அட்டாமிக் மெட்டீரியல்ஸ் ஓகே யூஸ் பண்றாங்க. இது வந்து பிளாஸ்ட் ஆகி செயின் ரியாக்ஷன் ப்ராசஸ் மூலமா தான் டு ரிலீஸ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி இன்சைட் த நியூக்ளியர் சேம்பர். அதுல இருந்தா ஹை அமௌண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜியை வெளியில கொண்டு வந்து நம்ம டர்பைனை ப்ராசஸ் பண்ணி you can able to get more amount of electrical energy compared to all other plants. So இப்ப இதுல எப்படி ப்ராசஸ் ஆகுது? அந்த செயின் ரியாக்ஷன் ப்ராசஸ் ஆகும். ஓகே, அப்ப எப்படி அந்த பர்டிகுலர் சிஸ்டம் எப்படி ப்ராசஸ் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் கன்சிடரிங் ஒன் நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு நியூக்ளியஸோட ரியாக்ட் பண்ணுது. ஓகே, அப்ப செயின் ரியாக்ஷன் 2 4 ஆகும், 4 8 ஆகுது, 8 16 ஆகுது. செயின் ரியாக்ஷன் மல்டிபிள் ஆஃப் நியூக்ளியஸ் எனக்கு ஸ்பிளிட் ஆகி ஒன்னோட ஒன்னு ரியாக்ட் பண்ணி அந்த எனர்ஜியை அது ரிலீஸ் பண்ணுது. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது அந்த நியூக்ளியஸ் வந்து ஃபாஸ்டா ஓகே பிளாஸ்ட் ஆகி வெளியில வரும். அப்படி பிளாஸ்ட் ஆகி வரும்போது அந்த பார்ட்டிகல், ஒரு சில பார்ட்டிகல் ஸ்ட்ரெயிட்டா வரும், ஒரு சில பார்ட்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா பிட்வீன் த ஆக்சிஸ் இடையில பூந்து வெளியில வரும். அப்படி வரும்போது ஸ்ட்ரெயிட்டா வரக்கூடிய நியூக்ளியஸ் அதிகப்படியான ஃபோர்ஸ் கொடுக்குமா, இல்ல பிட்வீன் த ஆக்சிஸ்க்கு இடையில வரக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் அதிகப்படியான ஃபோர்ஸ் கொடுக்குமா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ஈக்விலிபிரியம் ஆஃப் கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் எடுக்கும் போது இந்த கான்செப்ட் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பால் ஒரு ஆக்சிஸ்க்கு நேரா வந்து உங்க மேல படும் போதும், அதே பால் பிட்வீன் த ஆக்சிஸ் ஆங்கிள் வச்சு உங்க மேல வந்து படும் போதும் எதுல பெயின் அதிகமா இருக்கும் அப்படின்னா ஆங்கிள் உள்ள சிஸ்டம்ஸ்க்கு பெயின் அதிகமா இருக்கும். அதால அதிகப்படியான ஃபோர்ஸ் அந்த சிஸ்டம் மேல ஆக்ட் பண்ண வைக்க முடியும். இப்ப ஒரு பொருள் parallel to the axisல நகரும் போது அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் நீங்க நார்மலா கொடுத்தாலும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அது நகருது. ஆனா அதே லெவல் ஃபோர்ஸ நான் பிட்வீன் த ஆக்சிஸ் கொடுத்தேன்னா அந்த பொருள் வித்தவுட் ஆங்கிளை விட வித் ஆங்கிள் கொஞ்சம் அதிகமாவே மூவ் ஆகும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு விஷயத்தை, இதுல ஒரே ஃபோர்ஸ் தான், அந்த ஃபோர்ஸ் வித் ஆங்கிள் கொடுக்கும் போது டிஸ்டன்ஸ் எனக்கு அதிகமா கிடைச்சிருக்கு.
ஆனா வித்தவுட் ஆங்கிள் நீங்க கொடுக்கும்போது எனக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாகுது. அப்போ ஒரு பொருள் கேரம் போர்டை நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கேரம் போர்டுல ஸ்ட்ரைகர் இருக்கு. ஸ்ட்ரைகரை வச்சு இன்னொரு காயினை நீங்க மூவ் பண்றீங்க. அந்த காயினை parallel to the axis எக்ஸுக்கும் ஒய்க்கும் parallel நீங்க மூவ் பண்றீங்க. பட் ஸ்ட்ரைகர் மூலமா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அது எவ்வளவு? ஃபார் எக்ஸாம்பிள் 5 நியூட்டன் எடுத்துக்கலாம். அப்ப அந்த 5 நியூட்டன்னால அந்த காயின் எக்ஸ்ல மூவ் ஆயிருக்கு, parallel to the axis மூவ் ஆயிருக்கு, பட் வித்தவுட் ஆங்கிள். எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? லாஜிக்கா கொஞ்சம் டீப்பா படிக்கணும். ஏன்னா 11th சிலபஸ்ல இது ஆக்சுவலா இப்ப அதே ஸ்ட்ரைகர் வச்சு நான் அந்த காயினை மூவ் பண்ணியிருக்கேன், அதே ஃபோர்ஸ் தான் கொடுத்திருக்கேன். ஆனா அந்த காயினுக்கு நான் கொடுத்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னா parallel to the axis கிடையாது, between the axis. அப்ப வித் ஆங்கிளோட Sir, I can't hear you, sir. Sir, your voice is not audible. So voice is not audible, sir. வாய்ஸ் ஆடிபிளமா? Yes, sir. Yes, sir. சரி, இப்ப நம்ம ஒரே ஃபோர்ஸ் தான் கொடுக்க போறீங்க. ஆனா அட்வான்டேஜ் பாருங்களேன், ஒரே ஃபோர்ஸ் ஆனா அதிக டிஸ்டன்ஸ் கொண்டு வர முடியுது என்னால. ஓகே, அப்ப அதிக டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும்போது அந்த சிஸ்டம்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸோட லெவல் ஹையா இருக்கு ஆக்சுவலா. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் அதிகமாகுது, ஒர்க் டன்னும் அதிகமாகும். ஸோ அப்ப நீங்க பெட்டர் ஸ்டெப் 1 விட நம்ம எதுல ப்ராசஸ் பண்ணலாம்? மெக்கானிக்கல் சிஸ்டம் ஸ்டெப் 2ல நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே, இப்ப வித் ஆங்கிள் வந்தா எப்படி நீங்க சால்வ் பண்ண போறீங்க? நான் சொன்னதுதான் உங்களுக்கான எக்ஸாம்பிள். இப்ப கார்த்திக் இங்க உட்கார்ந்துருக்கான், நான் மேல நின்னுட்டு இருக்கேன். இந்த பாட்டில் எப்படி வரப்போகுது? parallel to the axis கிடையாது, between the axis. இப்படி வரும் அந்த பாட்டில், இப்படி கிராஸா வரும். அப்பதான் மேல என்ன நோக்கி வர முடியும். அப்ப ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது. பட் இந்த ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுமா? parallel to the axis கிடையாது, between the axis. ஓகே, சோ இந்த இடத்துல நம்ம ஆக்சிஸ் கிரியேட் பண்ணலாம். இங்க ஒரு ஆக்சிஸ் வந்துரும், இங்க ஒரு ஆக்சிஸ் வந்துரும். இப்படி டிரா பண்ணிக்கங்க. இந்த நெக்ஸ்ட் பேஜ் நம்ம மாத்தலாம். இப்ப இந்த இடத்துல டிரா பண்றேன், எடுத்திருக்கேன். இங்க ஒரு பிளாக் நான் கன்சிடர் பண்ணிருக்கேன், எம்கேஜி பிளாக். பட் நான் இப்ப போட்டுட்டு இருக்கிறது சார் வீடியோ பிரேக் ஆகுது சார். சரி இருங்கம்மா, நான் திரும்ப ரீகனெக்ட் பண்ணி பாக்குறேன்.
இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்காம ஓரளவுக்கு பரவாயில்லையா? எஸ் சார். Yes, sir. இப்போ நம்ம ஸ்டெப் 2 போட்டுட்டு இருக்கோம். ஸ்டெப் 2ல டயக்ராம் பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பிளாக் இமேஜின் பண்ணிருக்கேன். இதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இப்ப parallel to the axisங்கிற லாஜிக்ல நான் போக முடியாது. between the axis. அப்ப இதான் என்னுடைய ஃபோர்ஸ் லைன். டைரக்ஷன் மார்க் பண்ணிக்கங்க. இதான் என்னுடைய ஃபோர்ஸ் லைன். இப்ப இது ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ல இருந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆங்கிள், ஒரு 60 டிகிரியா இருக்கலாம், 45 இருக்கலாம், 30 டிகிரியா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, ஏதோ ஒரு ஆங்கிள் பேஸ் பண்ணி அந்த பிளாக் இப்படி மூவ் ஆக போகுது. ஓகேயா? இப்படி மூவ் ஆகுது. இப்ப இது எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், இதை ஒய் ஆக்சிஸ் எடுக்கலாம். ஓகே, அப்ப இதை நீங்க ரீசால்வ் பண்ணும்போது இந்த சைடு வருதுன்னா எஃப் காஸ் தீட்டா அப்படின்னு எடுக்கலாம். பழைய ப்ரொசீஜரை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுங்க. இந்த சைடு போகும்போது எஃப் சைன் தீட்டா அப்படின்னு எடுக்கலாம். ஓகேமா, இப்ப நம்ம எஃப் காஸ் தீட்டா ப்ராசஸ் பண்ணலாம், இல்லைன்னா எஃப் சைன் தீட்டா நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். இப்ப நம்ம இந்த சிஸ்டம்ல நம்ம ஒர்க் டன் கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, இந்த எஃப்ங்கிறது parallel to the axis கிடையாது, between the axis நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் இந்த லைனுக்கு பேர் என்னமா? வாட்ஸ் த நேம் ஆஃப் திஸ் லைன்? இட் இஸ் கால்டு ரிசல்டன்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா பிசிக்ஸ்ல. இந்த ரிசல்டன்ட் லைனை நம்ம எப்படி ரீசால்வ் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்ப நான் parallel to x axis கொண்டு வரலாம், இல்லைன்னா parallel to y axis கொண்டு போகலாம். இப்ப parallel to x axis வந்துச்சு அப்படின்னா the force line parallel to x axis. அப்ப force line parallel to f. ஓகே, force line parallel to x axis fx ப்ராசஸ் ஆகலாம். இல்ல parallel to y axis இருந்ததுன்னா அது fy ப்ராசஸ் ஆகலாம். அப்ப பொருள் வந்து ஒன்னு எக்ஸுக்கு பேரலல் இல்லைன்னா ஒய்க்கு பேரலல். அப்ப நீங்க கன்வெர்ட் பண்றீங்க, ஆங்கிள் இருந்து ரீசால்வ் பண்ணி நீங்க கன்வெர்ட் பண்றீங்க. அப்ப அந்த பொருளினுடைய நகர்வை ஒன்னு எக்ஸுக்கு பேரலா கொண்டு வர போறீங்க, இல்ல ஒய்க்கு பேரலா கொண்டு போக போறீங்க. இப்ப எப்படி நம்ம இமேஜின் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பொருள் கண்டிப்பா இப்ப நீங்க இந்த ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் வித்தவுட் ஆங்கிள் நீங்க போட்டீங்கல்ல, இதுல எது பெஸ்ட் மெத்தட் அப்படின்னா இதுதான் பெஸ்ட் மெத்தட். இதை நம்ம எடுத்துக்க முடியாது நியூமெரிக்கல் வைஸ். இப்ப ப்ராப்ளமேட்டிக் வைஸ் நம்ம parallel to x தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா ஒரு ஒர்க் டன்ங்கிறது, நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு ஒர்க் டன் நீங்க கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒர்க் டன் ஓகே கால்குலேட் பண்ணும்போது மெக்கானிக்கல் சிஸ்டம்ல அந்த பர்டிகுலர் பிளாக் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளாக் கண்டிப்பா சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கணும். இது முக்கியமான விஷயம். அப்ப சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட் இல்லாத சிஸ்டம்ல நம்ம ஒர்க் டன் கால்குலேட் பண்றது முடியாத ஒண்ணு. அப்ப சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கணும் ஜெனரலா. அப்ப அந்த பிளாக் சர்ஃபேஸை பேஸ் பண்ணி மூவ் ஆகணும். அது ரஃப் சர்ஃபேஸாவும் இருக்கலாம், ஸ்மூத் சர்ஃபேஸாவும் இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. கண்டிப்பா அந்த பொருள் அப்போர்டுல நகரணும். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் ஒய்க்கு பேரலா போடக்கூடிய ப்ராசஸ்ல சர்ஃபேஸ் கிடையாது. ஸோ இந்த அசம்ஷன் நம்ம அதிகமா கொண்டு வர மாட்டாங்க நம்ம சிலபஸ்ல. நம்ம சிலபஸ்ல அதிகமா கொண்டு வர்ற அசம்ஷன் பிளாக் ரிலேட்டட் டு த சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ் ரஃப்பாவும் இருக்கலாம், ஸ்மூத்தாவும் இருக்கலாம், ஆனால் பிளாக் இஸ் ரிலேட்டட் டு சர்ஃபேஸ். அப்ப ரிலேட்டட் டு சர்ஃபேஸ்னா கண்டிப்பா force line parallel to x axis. அதனாலதான் நீங்க W equal to force into distance x வச்சுதான் நீங்க அதிகமான இடத்துல ப்ராப்ளம்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகேயா, ரொம்ப ரேர் கேஸ் இந்த y ப்ராசஸ் எல்லாம். அப்ப ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ற கேஸை பேஸ் பண்ணி தான் நம்ம நியூமெரிக்கல்ஸ் போட முடியும், கான்செப்டும் லேர்ன் பண்ண முடியும்.
அப்படிங்கறதுனால இப்ப நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணியே நம்ம நகர்த்தலாம். ஏன் அப்படின்னா இங்க பிளாக் சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கணும். அதனால இப்ப நான் ஒர்க் டன் கால்குலேட் பண்ண போறேன். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்ங்கிறது எக்ஸ்க்கு பேரலலா தான் நீங்க எடுக்க போறீங்க. உங்க அசம்ஷன்ல இந்த ரிசல்டன்ட் லைனை ரீசால்வ் பண்றதுக்கு எய்தர் எஃப் காஸ் தீட்டாவை நீங்க ப்ராசஸ் பண்ணலாம் அல்லது ஆர் எஃப் சைன் தீட்டாவை நீங்க ப்ராசஸ் பண்ணலாம். ஆனா எஃப் சைன் தீட்டாவை நீங்க ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா பிளாக் இஸ் மூவிங் அப்வர்ட், சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட்ல கிடையாது. ஸோ கண்டிப்பா நீங்க அந்த அசம்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அது அக்யூரசி அசம்ஷன் கிடையாது, அது ப்ரிசிஷன் கான்செப்ட், அதை நீங்க கொண்டு வர முடியாது. அப்ப அக்யூரசி கான்செப்ட் என்ன அப்படின்னா பிளாக் ரிலேட்டட் டு த சர்ஃபேஸ். அப்ப இந்த பிளாக் இந்த சர்ஃபேஸ் ரிலேட்டடா வச்சு இந்த சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட்ல வச்சு நகரணும் அப்படின்னா நீங்க எந்த ஃபோர்ஸ் எடுத்து இந்த கான்செப்டை ரீசால்வ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா எஃப் காஸ் தீட்டாவை எடுத்து தான் நீங்க ரீசால்வ் பண்ண முடியும். ஓகேயா? ஏன்னா அது அப்வர்ட் பொசிஷன், இது ஹரிசாண்டல் பொசிஷன். ஹரிசாண்டல் பொசிஷன் தான் பிளாக்குக்கும் சர்ஃபேஸ்க்குமான ஒரு கான்டாக்ட் கிடைக்குது ஆக்சுவலா. அப்ப நம்ம இந்த இடத்துல இந்த எக்ஸை மாத்த போறோம். ஓகேயா? இந்த எக்ஸ்ங்கிறது parallel to ஓகே parallel to இந்த f இருக்குல்ல, இந்த f parallel to x axis. ஓகே, அப்ப இந்த இடத்துல f வந்து ப்ராசஸ் ஆயிடுக்கு. ஆனா அந்த f எப்படி ப்ராசஸ் ஆயிருக்கு? W equal to fx, the force line parallel to the axis. என்ன axis? X axis. அந்த x axisல ஒரு டிஸ்டன்ஸ் ஜெனரேட் ஆகுது. அந்த டிஸ்டன்ஸ் நம்ம x னே எடுத்துக்கலாம். a ல இருந்து b வரைக்கும் அது மூவ் ஆயிருக்கு x. இந்த fx எப்படி நீங்க எடுத்துக்க போறீங்க? இந்த fx தான் நீங்க உங்களோட ஃபிகர்ல நீங்க ரிசல்டன்ட் லைனா எடுத்து the line parallel to x axis அதுதான் fx னு சொல்லிருக்கீங்க. அந்த fx எப்படி ரீசால்வ் பண்ணிருக்கீங்க? ஃபிகர்ல f cos θ னு ரீசால்வ் பண்ணிருக்கீங்க. அப்ப ஃபைனலா எக்ஸ்பிரஷன் எப்படி வரும்? w equal to நான் போட்டுட்டு இருக்கிறது ஸ்டெப் 2, w equal to f cos θ into x. அப்ப ஃபைனலா ஸ்டெப் 2 ஓட ஃபைனல் வொர்க் டன் ஈக்குவேஷன் எழுதிக்கங்க. w equal to force into distance into cos θ. இத மறக்க கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. fx cos θ தான் நீங்க கொண்டு வரணும், fx sin θ நீங்க கொண்டு வர முடியாது. ஆக்சுவலா நான் என்ன ரீசன்னு சொல்றேன். இப்ப நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்ல என்ன கான்செப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, நான் என்ன உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், ரிப்பீட்டடா அந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பிளாக் ரிலேட்டட் டு த சர்ஃபேஸா இருக்கணும். என்ன சொல்லிருக்காங்க தமிழ்ல கிளியரா சொல்றதா இருந்தா அந்த பிளாக்குக்கும் சர்ஃபேஸ்க்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேயா? அப்படி இருக்கும் போதுதான் நீங்க அக்யூரேட்டான ஒர்க் தானே கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன். இப்ப அந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு ஃபார்முலாவில காமிக்கட்டுமா? W is equal to fx cos θ. ஓகேயா? நீங்க என்கிட்ட டவுட் கேக்குறீங்க, ஏன் சார் நான் எக்ஸ்ல ப்ராடக்ட் அந்த பிளாக்க நகர்த்தணும், ஒய்யில நகர்த்தனா நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா? அது வேண்டாம், ஒய்யில நகர்த்த கூடாது. ஏன்னா பிளாக்குக்கும் சர்ஃபேஸ்க்குமான கான்டாக்ட் கிடையாது, அந்த அசம்ஷனை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார் நான் பண்ணுவேன், கேன் யூ கிவ் எனி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு நீ என்கிட்ட கேட்டேன்னா நான் உங்ககிட்ட சொல்ல போற ஆன்சர் W equal to fx cos θ. நீ உன்னுடைய பிளாக்க அப்வர்டுல நகர்த்துற, அப்படி அப்வர்டுல நகர்த்தும் போது ப்ரொடெக்டர் வச்சு பாருங்க. இத 0 டிகிரி அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்தோம்னா இந்த ஆக்சிஸ நம்ம 90 டிகிரிங்கிற ரெஃபரன்ஸ்ல தான் எடுக்கணும். அப்ப இந்த பிளாக் ஒரு ஆக்சிஸ்க்கு பேரலலா நீ ரிசல்டன்ட் லைனை மாத்தி f sin θ பேஸ் பண்ணி நீ பிளாக் மூவிங் அப்வர்டுல கொண்டு போறேன்னா அந்த லைன் parallel to y axis அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 90 டிகிரி. அத ரேடியனா மாத்துனீங்க அப்படின்னா π/2 னு சொல்லுவாங்க. அப்ப W equal to fx ஓகேயா cos π/2. cos π/2 ஓட ட்ரிகோனோமெட்ரிக் ஈக்குவலன்ஸ் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவுமா? 0 sir. 0. அப்ப 0 into anything you will get என்னது? 0 sir. 0 sir. இப்ப ஒர்க் டன் 0. இதை யாராவது கண்டுபிடிப்பாங்களா? இப்ப நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், நீங்க அப்வர்டு அதாவது y ஆக்சிஸ்ல பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு டெக்னிக்கலா நான் சொன்னேன், சர்ஃபேஸ்க்கும் பிளாக்குக்கும் கான்டாக்ட் கிடையாது, அந்த அசம்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். மீறி பண்ணுனா என்ன ஒர்க் டன் கிடைக்க போகுது? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 0 தான். 0 வரக்கூடிய ஒர்க் டன் நீ ஏன் கன்சிடர் பண்ற, நீ ஏன் கால்குலேட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? சோ அதனால எப்பவுமே நம்ம மூவிங் அப்வர்டுல கொண்டு வரக்கூடாது. கரெக்டான அசம்ஷன் எப்படி கொண்டு வரணும்? மூவிங் parallel to x axis தான் நீங்க ப்ராசஸ் பண்ணணும். பண்றீங்களா? W equal to fx
எக்ஸ் ஆக்சிஸ்ல நீங்க இப்ப ப்ராடக்ட்டை மூவ் பண்ணிருக்கீங்க, உங்க பிளாக்கை எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் நீங்க மூவ் பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்படிதான் கொண்டு வரீங்க parallel to x axis. அப்ப அது என்ன டிகிரி எடுத்திருக்கீங்க டயகிராம்ல பாருங்க, 0 டிகிரி எடுத்திருக்கீங்க. அப்ப fx cos theta, அப்ப cos 0, cos 0 ஓட வேல்யூ 1, அப்ப w equal to force into distance. உங்களுக்கு மேக்ஸிமம் ஒர்க் டன் கிடைக்குதே, 0 டிகிரில மேக்ஸிமம் ஒர்க் டன் கிடைக்குது. ஆனா அதுவே பை பை 2ல உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒர்க் டன் மினிமம் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0. அப்ப உங்களுக்கு மேக்ஸிமம் ஒர்க் டன் தான் உங்களுக்கு அந்த சிஸ்டமோட ஃபைனல் ஆன்சரா நம்ம எடுத்துக்க முடியும். அப்ப அந்த மேக்ஸிமம் ஒர்க் டன் என்ன ஆங்கிள் கிடைக்குதுமா உங்களுக்கு, 0 டிகிரில கிடைக்குது ஆக்சுவலா. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்ப டயகிராமுக்கு வர்றேன்னு பாருங்க. இந்த பிளாக்கை நீங்க எக்ஸ்ல மூவ் பண்ணலாம். கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. பிளாக்கை எக்ஸுக்கு பேரலா வச்சு நீங்க ரிசல்டன்ட் லைனை ரீசால்வ் பண்ணி எக்ஸுக்கு பேரலா வச்சு 0 டிகிரி பொசிஷன்ல நீங்க கொண்டு வர முடியும். இல்லைன்னா இதுக்கு அப்படியே அப்போஸ்ட் சைடு, இந்த சைடு உங்களுக்கு ப்ராடக்ட் அந்த பிளாக்கை மூவ் பண்ண முடியும். இப்ப நீங்க இந்த சைடு எடுத்தீங்கன்னா எக்ஸ் டேஷ், ஓகேயா, எக்ஸ் டேஷ்னா இந்த பொசிஷன் என்ன டிகிரின்னு உங்களால சொல்ல முடியுமா? இது 0, இது 90, 180 degree. W equal to fx cos theta. இதுதான் உங்களுக்கான ஃபார்மட். இப்ப cos of theta இருக்கிற இடத்துல எனக்கு பைன்னு நீங்க போடலாம். ஏன்னா 180 டிகிரி நீங்க சொன்னீங்க. அப்ப cos பை யோட ஈக்குவலன்ட் என்ன? -1. 0 sir. -1. ஓகேயா, எனக்கு இந்த சிஸ்டம் ஆன்சர் கிடைக்குது. ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் தான். ஆனா எந்த பொசிஷன்ல மேக்ஸிமம் கிடைக்குது? நெகட்டிவ் பொசிஷன்ல மேக்ஸிமம் கிடைக்குது. ஓகேயா, அப்ப நீங்க இந்த சைடு மூவ் பண்ணாலும் இந்த சைடு மூவ் பண்ணாலும் ஒர்க் டன் மேக்ஸிமம் தான். பட் polarity of the work done மாறும். ஏன்னா இது x axis ஓட polarity பாசிட்டிவ், x dash axis ஓட polarity மைனஸ். அதனால எனக்கு ஆன்சர் மைனஸ்ல வரும். ஓகே, இப்ப நீங்க 90 டிகிரில மூவ் பண்ணாலும் இந்த 270 டிகிரி இந்த சர்ஃபேஸை உடைச்சிட்டு இந்த பிளாக் கீழே இறங்கினாலும் சரி, அப்படியே நீங்க இமேஜின் பண்ண முடியாது. அப்ப இந்த டவுன் பொசிஷனை தான் நம்ம 270, ஓகே, 0, 90, 180, 270 டிகிரி. அப்ப 270 போட்டீங்கனால உங்களுக்கு 0 ஆயிடும். 0 into anything you will get 0. அப்ப அப்போர்ட்ல நீங்க இமேஜின் பண்ண முடியாது, டவுன்வர்ட்ல இமேஜின் பண்ண முடியாது. அப்ப சர்ஃபேஸ்க்கு ரிலேட்டடா ஒன்னு எக்ஸ்ல வச்சு போடணும், இல்ல எக்ஸ் டேஷ்ல வச்சு போடணும். சோ ஜெனரலா ஒர்க் டன் நம்ம பாசிட்டிவ்ல தான் காமிக்கணும். அதனால எக்ஸ்க்கு பேரலலா வச்சு நீங்க மூவ் பண்ணக்கூடிய அசம்ஷன் தான் கரெக்டான அசம்ஷன். ஓகேயா, இப்ப நம்ம ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துடுறேன். ஸ்டெப் 2க்கான ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நீங்க இப்போ ஒர்க் டனை செக் பண்ணிருக்கீங்க. உங்க ஸ்டெப் 2க்கு என்ன நேம் கொடுத்திருக்கீங்க? வித் ஆங்கிள் அப்படின்னு நேம் கொடுத்திருக்கீங்க. என்னென்ன ஆங்கிள் கொடுத்திருக்கீங்க? தேரி எழுதிட்டு தானே வரீங்க பேரலலா. இப்ப θ ஈக்குவல் டு 0 டிகிரி. ஒர்க் டன் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கம்மா? மேக்ஸிமம். ஓகேயா, மேக்ஸிமம்னா பாசிட்டிவ்ல மேக்ஸிமம் இருக்கா, நெகட்டிவ்ல மேக்ஸிமம் இருக்கா? Positive maximum. பாசிட்டிவ் மேக்ஸிமம். ஓகேயா, அடுத்து θ ஈக்குவல் டு 90 டிகிரி. ஒர்க் டன் என்னம்மா? 0 sir. 0. θ ஈக்குவல் டு 180 டிகிரி. ஒர்க் டன் என்னம்மா? Negative maximum sir. மேக்ஸிமம் பட் நெகட்டிவ்ல இருக்கணும். ஓகேயா, அடுத்து θ ஈக்குவல் டு 270 டிகிரி. உங்க ஒர்க் டன் என்னம்மா? 0 sir. 0. θ ஈக்குவல் டு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு சைக்கிள் வந்து 360 டிகிரி வரணும். அப்ப cos 2 π ன்னு எடுக்கலாம். cos 2 π 1. அப்ப மறுபடியும் உங்க w என்ன ஆகுது? ஓகேயா, மேக்ஸிமம் எதுல போயிடுது? பாசிட்டிவ்ல போயிடுச்சு. ஒரு சைக்கிள் ஃபுல்லா நான் செக் பண்ணிட்டேன். கிராஃப்ல 0ல ஆரம்பிச்சு 90 y ஆக்சிஸ் போய் x dash போய் y dash போய் மறுபடியும் x ஆக்சிஸ்க்கே வந்துருச்சு. இதுதான் ஒரு சைக்கிள்னு நம்ம சொல்றோம். இப்ப நீங்க ஆங்கிள் வச்சு நீங்க ஒர்க் டன் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்ப சிம்பிளா ஒரு கான்செப்ட், நம்ம ஒர்க், இந்த ஒர்க்கை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நார்மலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். இப்ப நான் ஒரு கிராஃப் வரைய போறேன். இந்த சார்ட்டுக்கு பேரு ஒர்க் டன் சார்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார்ட் இது? ஒர்க் டன் சார்ட். இந்த சார்ட்டை எப்படி நம்ம பிளாட் பண்ண போறோம்? எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வச்சு பிளாட் பண்ண போறோம். இந்த எக்ஸ்ல யார் எடுக்க போறோம், ஒய்ல யார் எடுக்க போறோம்? W is equal to force into distance. அப்ப ஃபோர்ஸையும் டிஸ்டன்ஸையும் வச்சு எடுக்க போறீங்க. அப்ப இத ஃபோர்ஸ், இத டிஸ்டன்ஸா எடுத்துக்கலாம், எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஒர்க் டன் சார்ட் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், நான் ஒர்க் டன் சார்ட் நான் வரைய போறேன். ஓகேயா, இப்ப இந்த லைனை இப்ப எவ்வளவு டிகிரி எடுத்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் 0 எடுக்கும் போது உங்க ஒர்க் மேக்ஸிமம். இதுதான்
ஆரிஜின் பாயிண்ட். ஓகே, இந்த ஆரிஜின் பாயிண்ட்ல உங்க ஒர்க் டன் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ல மேக்ஸிமம் இருக்கு. இங்கதான் பாசிட்டிவ்ல மேக்ஸிமம், ஏதோ ஒரு மேக்ஸிமம் வேல்யூ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் மார்க் பண்ணிட்டேன். அடுத்து 90 டிகிரி வரும்போது உங்க ஒர்க் டன் வந்து 0 டிகிரிக்கு, தட் மீன்ஸ் 0க்கு வந்துருச்சு. ஸோ அடுத்து எனக்கு ஒர்க் எங்க வருது, 0 பொசிஷனுக்கு வந்துருச்சு. இதான் 0 லைன். ஸோ 0 பொசிஷனுக்கு வந்துருச்சு. அடுத்து மறுபடியும் எனக்கு 180 டிகிரி பொசிஷன் போகும்போது ஒர்க் டன் மேக்ஸிமம் பட் நெகட்டிவ்ல மேக்ஸிமம். ஸோ கிராஃப்ல இதை நீங்க பாசிட்டிவ்னு சொல்லுவீங்க, ஆரிஜினுக்கு கீழே வந்தா நெகட்டிவ்னு சொல்லுவீங்க. அப்ப நெகட்டிவ்ல மேக்ஸிமம். ஸோ அப்ப இங்க நெகட்டிவ்ல மேக்ஸிமம். அப்ப இந்த லைனுக்கு நேரா, ஓகே, இந்த லைனுக்கு நேரா நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ நெகட்டிவா தான் இருக்கும். ஸோ அப்ப நெகட்டிவ்ல மேக்ஸிமம் நான் கொண்டு வந்துட்டேன். ஓகே, இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180 டிகிரி. ஓகே, அடுத்து 270 டிகிரிக்கு மறுபடியும் ஒர்க் டன் 0க்கு வந்துருச்சு. ஸோ 0க்கு நான் கொண்டு வந்துட்டேன் மறுபடியும். ஓகேயா, ஸோ அடுத்து திரும்ப மறுபடியும் 360 டிகிரி போகும்போது ஒர்க் டன் இஸ் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ஆக்சிஸ். இந்த பாசிட்டிவ் ஆக்சிஸ் மேல வந்துருச்சு மறுபடியும். ஸோ அவ்வளவுதான். இது அப்படியே சைக்கிளுக்கா திரும்ப திரும்ப நடக்க போகுது. இந்த சார்ட் எல்லாம் நாங்க ஒர்க் டன் சார்ட். இட் ஷுட் பி கால்குலேட்டட் வித் ஹெல்ப் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். நான் வரைஞ்சேன்னா இப்ப ஆங்கிள் பொசிஷனை வச்சு நம்ம ஒர்க் டன் வரைஞ்சாச்சு. சிம்பிளா நம்ம இந்த சார்ட்டை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போறோம். எப்படி சார் ஒர்க் டன்? இப்ப நீங்க ஒரு பவர் பிளான்ட்ல பவரை ஜெனரேட் பண்றாங்க. கண்ட்ரோல் ரூம்னு ஒண்ணு இருக்கும். அந்த கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்துட்டு நம்ம எல்லா பாயிண்ட்லயும் என்னென்ன வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க கம்ப்யூட்டர் மூலமா நம்ம பார்ப்போம். அப்ப ஏதோ ஒரு பவர் ஜெனரேஷன் யூனிட்டுக்கான கிராஃப் வந்து சிஸ்டம்ல வரும். அந்த கிராஃபை நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த கிராஃபை பார்த்துட்டு இருக்கும்போது டர்பைன் எப்படி ரொட்டேட் ஆகுது, அந்த டர்பைன் வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் கிடைக்குது, அந்த ஃபோர்ஸ்னால உள்ள இருக்கக்கூடிய ஆர்மேச்சர் பார்ட்டிகல் எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் அந்த சிஸ்டம் எனக்கு என்னவா காமிக்கும்னு நினைக்கிறீங்க? கிராஃபா காமிக்கும். அந்த கிராஃப்ல ஃபோர்ஸையும் டிஸ்டன்ஸையும் பேஸ் பண்ணி நான் அனலைஸ் பண்றேன் உட்கார்ந்த இடத்துல இருந்து. ஓகே, இந்த சிஸ்டம்ல இந்த பவர் ஜெனரேஷன் யூனிட்ல ஃபங்க்ஷன் நல்லா நடந்துட்டு இருக்கு. அதோட ஒர்க் டன் சார்ட் நான் செக் பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய கிராஃப் வேரியேஷன் கரெக்டா வந்துட்டு இருக்கு. ஓகே, பாசிட்டிவ் பீக் கரெக்டா இருக்கு, அதுக்கு ஈக்குவலா பேரலலா நெகட்டிவ் பீக் இருக்கு. So there is no any deflection in the graph. ப்ராப்பரா அந்த கிராஃப் வேரி ஆகிட்டு இருக்கு, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஹார்ட் பீட் ஃபங்க்ஷன் ஆகுது, மறுபடியும் கொஞ்சம் குறையுது. ஓகே, ஹார்ட் கண்டினியூஸா துடிச்சிட்டே இருக்குல்ல, ஒரு பீட்டிங் ஆகுதுன்னா ஒரு ஸ்மால் கேப், மறுபடியும் பீட்டிங் ஆகுதுன்னா ஒரு ஸ்மால் கேப். அப்ப பீட்டிங் இட்ஸ் கால்டு மேக்ஸிமம், ஸ்மால் கேப் இட் இஸ் கால்டு மினிமம், மேக்ஸிமம் மினிமம், மேக்ஸிமம் மினிமம். அப்ப ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது, அது ஒரு மெக்கானிசம். அந்த மெக்கானிசம்ல ஒரு ஒர்க் டன் சார்ட் நீங்க வரையறீங்க. இட் இஸ் கால்டு இசிஜி, எலக்ட்ரோகார்டியோகிராம். அப்ப எந்த சிஸ்டமையுமே ஒரு கிராஃபிக்கல் சிஸ்டம் மூலமா நீங்க அனலைஸ் பண்ண போறீங்க. நீங்க வரையக்கூடிய அந்த கிராஃப் ஃபோர்ஸையும் டிஸ்டன்ஸையும் பேஸா வச்சு வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த கிராஃப் தான் நம்ம ஒர்க் டன் கிராஃப் ஆர் ஒர்க் டன் சார்ட்னு சொல்றோம். அந்த சார்ட்டை வச்சு அந்த பர்டிகுலர் சிஸ்டம் எனி அப்ளிகேஷனா இருக்கலாம், அந்த அப்ளிகேஷன்ல எப்படி ஒர்க் நடந்திருக்குங்கிறத அந்த கிராஃபை வச்சுதான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அப்ப ஹவு டு பிளாட் த கிராஃப், இதுதான் கொஸ்டின். இந்த கிராஃப் வரையணும்னா முதல்ல நீங்க ஜெனரல் கான்செப்ட்ல ஆங்கிள் சிஸ்டமா, ஆங்கிள் இல்லாம வச்சு போட போறோமா, ஆக்சிஸ் எப்படி ப்ராசஸ் பண்ண போறீங்க, எவ்வளவு டிகிரியில ப்ராசஸ் பண்ண போறீங்க, இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் டீப்பா நம்ம படிக்கணும். ஓகே, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 2ங்கிறது வித் ஆங்கிள் வச்சு நம்ம இவ்வளவு கான்செப்ட் பார்த்திருக்கோம். 0 டிகிரி, 90 டிகிரி, 180, 270, 360, ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வித் ஆங்கிள் எந்த டிகிரியில வேணாலும் பொசிஷன்ஸ் வரலாம். ஓகே, அப்படி வரும்போது அதை எப்படி நீங்க ரீசால்வ் பண்ணி அந்த ஆங்கிள் கான்செப்டை உள்ள கொண்டு வந்து எப்படி நீங்க ஒர்க் டன் கண்டுபிடிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை தான் நான் உங்களுக்கு ஸ்டெப் 2ல இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ரொம்ப முக்கியமான ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல தான் நிறைய நியூமெரிக்கல்ஸ் உங்களுக்கு லாக் ஆகும். இந்த ஸ்டெப் 2 யாருக்கும் புரியாம இருக்கா, இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். நோ சார். சொல்லுங்க. இன்னொரு தடவை ஒர்க் டன் சார்ட் மட்டும் வரைஞ்சு காட்டுறீங்களா சார்? 0 டிகிரிமா, ஓகேயா, மேக்ஸிமம் பொசிஷன். இது உன்னோட 0 லைன். ஸோ 0 லைன்ல மேக்ஸிமம் பொசிஷன் இருக்குமா, ஸோ அதனால நான் மேக்ஸிமம் பொசிஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து எனக்கு 190 டிகிரி வரும்போது ஒர்க் டன் 0க்கு வந்துடணும். ஸோ இதான் 0 லைன். ஓகே, டைரக்டா 0 கொண்டு வந்துட்டேன். அடுத்து எனக்கு 180 டிகிரி போடும்போது ஓகேயா மேக்ஸிமம் பட் நெகட்டிவ் ஆக்சிஸ்ல இருக்கணும். ஸோ அதனால கிராஃப் நான் அப்படி மேல ஏற்ற முடியாது, திரும்ப நான் கீழே தான் கொண்டு வரணும்.
என்ன நெகட்டிவ் மேக்ஸிமம் நீ கொடுத்துருக்க. அடுத்த ரிசல்ட் மறுபடியும் ஒர்க் டன் 0 பண்ணிட்டேன், இங்க கொண்டு வந்துட்டேன். அடுத்த ரிசல்ட் எனக்கு ஒர்க் டன் மேக்ஸிமம் பண்ணிருக்க, பட் எங்க பண்ணிருக்க, பாசிட்டிவ்ல மேக்ஸிமம் பண்ணிருக்க. அதனால நான் மறுபடியும் லைன் மேலதான் போயாகும். சோ உனக்கு கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு நீ கிராஃப் வரைஞ்சிருக்க, அவ்வளவுதான். ஓகே சார். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்காமா? சார் நோ சார். சொல்லுமா. சார் y ஆக்சிஸ்னா நம்ம f sin θ தானே சார் எடுப்போம். அப்ப sin 90 டிகிரி கொடுக்கும்போது மேக்ஸிமம் 1 வருது இல்ல சார். அப்புறம் எப்படி சார் நம்ம ஒர்க் டன் 0ன்னு சொல்றோம்? sin 90 டிகிரி அப்படின்னு நீ கொடுக்குற. ஆக்சுவலா அவ என்ன டவுட் கேட்டிருக்கா அப்படின்னா, இப்ப cos 90 கொடுத்தா 0 ஆக்சுவலா. இப்ப sin 90 டிகிரில கொண்டு வர்றோம் அப்படின்னா பொசிஷன் பாருங்களேன். இப்ப w is equal to fx sin θ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்ப sin 0 கொடுக்குறீங்கன்னா என்ன ஆயிடும்? 0 சார். sin 0 கொடுத்தீங்கன்னா 0 ஆகும். பட் அந்த ஒர்க் டன் நீங்க கால்குலேட் பண்ணும்போது கண்டிப்பா இந்த பிளாக் எதை பொறுத்து ரியாக்ட் ஆகும் அப்படின்னா சர்ஃபேஸை பொறுத்து ரியாக்ட் ஆகும். ஓகேயா? இப்ப நீ 90 டிகிரி கொடுக்குற அப்படின்னா மேக்சிமம் நீ சொல்ற, ஆனா சர்ஃபேஸோட கான்டாக்ட் இல்லாம இந்த பிளாக் அப்போர்ட்ல மூவ் ஆகும். அப்ப ரொம்ப அதிவேகமா ஹை ஸ்பீடுல இந்த பிளாக் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எக்ஸுக்கு பேரலா ஃபோர்ஸ் கொடுத்து பிளாக்க நம்ம மூவ் பண்றோம்னு நான் சொல்றேன். நீ ஒய்க்கு பேரலா ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம மூவ் பண்றோம் அப்படின்னா இந்த பிளாக் சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட்ல இல்லாததுனால இந்த பிளாக் ரொம்ப அதிகமான வேகத்துல இது மூவ் ஆகும். ஓகேயா? இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லணும்னா ராக்கெட்டை பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். இந்த ராக்கெட்டை மூவ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எக்ஸுக்கு பேரலா வரக்கூடாது. ஓகேயா? எதுக்கு பேரலா வரணும்? ஒய்க்கு பேரலா வரணும். இந்த ராக்கெட் சர்ஃபேஸ் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. இப்ப கிராவிட்டி ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணிருச்சு அப்படின்னா ராக்கெட் கண்டிப்பா இந்த ட்ரோபோஸ்பியர் லேயர் எஸ்கேப் வெலாசிட்டி இந்த பாயிண்ட் எல்லாம் அதெல்லாம் அட்டைன் பண்ண முடியாது. அப்ப எந்த அப்ளிகேஷன் நான் என்ன சொல்றேன், இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்ல வரல. நீ சொல்ற மாதிரியும் பண்ணலாம், ஆனா அது என்ன அப்ளிகேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நான் இந்த சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட்லயே இல்லாம இந்த பிளாக்கை நான் மூவ் பண்ற மாதிரி இருந்தா இந்த பிளாக் அதிகமான டிஸ்டன்ஸ் போகும். கண்டிப்பா இது கிராவிட்டி கூட கனெக்ட்ல இருக்காது ஆக்சுவலா, ஏன்னா சர்ஃபேஸ் டிபெண்ட் பண்ணல இது. அப்ப சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட்ல இல்லாததுனால வித்தவுட் கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு நம்ம போயாகணும். அப்ப உன்னுடைய அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராக்கெட்டா இருக்கலாம், அந்த பிளாக் ஒரு ராக்கெட்டா இருக்கலாம். இப்ப நான் ராக்கெட்டுங்கிற கான்செப்டை எல்லா இடத்துலயும் நான் யூஸ் பண்ண முடியாது. இங்க நம்ம ஜென்ரலா ஒர்க் டன் கால்குலேட் பண்றது உங்க சிலபஸ் ஃபண்டமெண்டலா சிம்பிளா தான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு பொருள், ஒரு ப்ராடக்ட், ஒரு பிளாக் நகரணும். ஓகேயா? நீங்க ஒர்க் டன் கண்டுபிடிக்க போறீங்க, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அந்த பொருள் எவ்வளவு தூரம் தரையில நகருது, ஸ்டேட்மெண்ட் என்ன, தரையில நகருது, சர்ஃபேஸ்ல எவ்வளவு தூரம் நகருது அப்படிதான் கொண்டு வராங்க. அப்ப சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி இந்த பிளாக்கை மூவ் பண்றதா இருந்தால் கண்டிப்பா நான் எஃப் காஸ் தீட்டா இதை பேஸ் பண்ணி தான் நான் கொண்டு வர முடியும். இந்த ஆங்கிள் கொண்டு வர முடியாது. முதல்ல ஒரு அப்ளிகேஷன் என்னங்கிறத நீங்க ஃபைனலைஸ் பண்ணுங்க. பிளாக் ரிலேட்டட் டு சர்ஃபேஸா, பிளாக் நான் ரிலேட்டட் டு த சர்ஃபேஸா? ப்ராப்ளம் நல்லா படிங்க. ப்ராப்ளத்தை படிக்கும் போதே உங்களுக்கு ப்ராப்ளம்ல கொடுக்குறாங்க ஸ்மூத் சர்ஃபேஸ், ரஃப் சர்ஃபேஸ், இப்படியெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப அது ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்தாலும் சரி, ரஃப் சர்ஃபேஸா இருந்தாலும் சரி, அந்த பிளாக் சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கே. அப்படி இருக்கும் போது நான் காஸ் தீட்டா வச்சுதான் ப்ராசஸ் பண்ணி ஆகணும். நீ சைன் தீட்டா வச்சு ப்ராசஸ் பண்ணிட்டேன்னா அது சர்ஃபேஸ் கூட கான்டாக்ட்ல இல்லைங்கிற ஒரு அசம்ஷனுக்கு போயிடுது. ஆனா சம்முல அவன் ஸ்மூத் ரஃப்னு சர்ஃபேஸை பேஸ் பண்ணி உங்களை சம்மு போட சொல்றான். ஆனா நீங்க சர்ஃபேஸை விட்டுட்டு பிளாக் ஆப்போர்ட்ல நகர்த்துனீங்கன்னா அப்ப நீங்க ஒரு கான்செப்ட்ல போறீங்க, அவன் ஒரு கான்செப்ட்ல போறான், கண்டிப்பா சம்மு கரெக்டா வராது. அப்ப சம்முல என்ன சொல்றாங்கிறத பொறுத்துதான் நீ எஃப்எக்ஸ்லயோ எஃப்ஒய்லயோ ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம நியூமெரிக்கல்ஸை பொறுத்த வரையும் மோஸ்ட்லி ஸ்மூத் சர்ஃபேஸ், ரஃப் சர்ஃபேஸ் தான் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. அப்ப கண்டிப்பா நீ எஃப்எக்ஸ் வழியா தான் ப்ராசஸ் பண்ணி ஆகணுமா? நல்ல டவுட். இதுல ஏதாவது புரிஞ்சுச்சா இல்ல வேற ஏதாவது ஃபர்தரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? சார் இப்போ கிரேன் வச்சு நம்ம பிளாக்க மேல ஏத்துறோம்னா அங்க ஒர்க் டன் இருக்காதா சார்? இப்ப பிளைன் வச்சு நீ மூவ் பண்ற அப்படின்னா மேக்ஸிமம் ஃபோர்ஸ். ஓகேயா? இப்ப மேக்ஸிமம் ஃபோர்ஸ்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற லாஜிக் நம்ம போக முடியாது, எவ்வளவு ஹைட் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கு நம்ம வந்துடலாம். அது கான்செப்டே வேற.
இப்ப நம்மளுக்கு லாஜிக் என்ன, நீ என்ன அசம்ஷன்ல சம் போட போற அப்படின்னா, ஒரு பிளாக் சர்ஃபேஸ் ரிலேட்டடா மூவ் ஆச்சுன்னா என்ன ஒர்க் டன், ஷிப்பு கூட தான் தண்ணியில போகுது, ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாம். அது வேற மாதிரி சிஸ்டம். ஃபிளைட் ஆங்கிள் போகுது, நான் ரிலேட்டட் டு த சர்ஃபேஸ், அங்கேயும் ஒர்க் டன் நடக்குது. அதே மாதிரி நீ சொன்ன மாதிரி பிளாக் இஸ் மூவிங் அப்வர்ட், ராக்கெட்ட பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் சொன்னேன். ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு சில அசம்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இப்போ உங்களுக்கு சிலபஸ்ல பிளாக் ரிலேட்டட் டு த சர்ஃபேஸ், அப்போ உங்க நியூமெரிக்கல் எல்லாத்துலயுமே இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ், ரஃப் சர்ஃபேஸ் இதுக்குள்ளேயே தான் டிராவல் பண்றாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அவங்க அந்த ஃபோர்ஸே கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, மியூ கொடுத்துருக்கானா, ஃப்ரிக்ஷன் வச்சு போட போறியா இல்ல நான் ஃப்ரிக்ஷன் வச்சு போட போறியா? அப்போ உங்க கான்செப்ட் எல்லாமே நீங்க லாஸ் ஆஃப் மோஷன் கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த டவுட் வந்திருக்காது. LOMல போட்ட எல்லா சம்முமே சர்ஃபேஸை பேஸ் பண்ணி போட்டிருப்போம். ஒன்னு வித் சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு லாஜிக். ஓகே, அதுல ஸ்மூத் சர்ஃபேஸ் ஆர் ரஃப் சர்ஃபேஸ் வச்சு நம்ம போட்டிருப்போம். ஆக்சுவலா நியூமெரிக்கல்ஸ் பாருங்க. அப்ப நீங்க மூவ் பண்றது வந்து ஆங்கிள் வச்சு நீங்க மூவ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸா வச்சுதான் நம்ம சம் போட்டிருப்போம். ஓகே, அப்ப இதுல பண்ண முடியாதுன்னு இல்ல, அது வேற மாதிரியான ப்ரொசீஜர். ஓகே, இப்ப W ஈக்குவல் டு FY-ன்னு நீங்க மாத்தி ஆகணும். FY sin θ. அப்ப Y-ல எவ்வளவு தூரம் அது மூவ் ஆயிருக்கு, அப்ப நம்ம அங்க ஒர்க் டன் அந்த Y-ய நம்ம டிஸ்டன்ஸா எடுத்துக்க முடியாது, அது சர்ஃபேஸ்ல இருந்து எபோவ் தி சர்ஃபேஸா போகுது. அப்ப அதை நம்ம ஹைட்டா தான் மாத்தணும். அப்ப Y-ய H-ஆ மாத்தணும். அப்ப ஹைட் எவ்வளவு தூரம் ஹைட்ல இருக்கு, அப்ப sin θ 90 டிகிரில இருக்கும்போது உங்களுக்கு ஒர்க் டன் என்ன? அப்ப ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ்ல நீங்க சம்ம மூவ் பண்ண முடியாது, ஃபோர்ஸ் இன்டு ஹைட்ல சம்ம நீங்க மூவ் பண்ணணும். அப்ப கான்செப்டே மாறி போயிடுது. ஓகே, பட் உங்களுக்கு ஒர்க் டன் கால்குலேட்டட் வித் ஹெல்ப் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், அதுதான் உங்க சிலபஸ்ல கொண்டு வர்றாங்க. ஃபோர்ஸ் இன்டு ஹைட் அப்படிங்கிற ஒரு லாஜிக்ல போகல, அது பேசிஸ்ல நியூமெரிக்கல்ஸ் கொடுக்கல. அதனால நாங்க அந்த ஜெனரல் கான்செப்ட சொல்றது இல்லை எப்பவுமே. சோ அதனால ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது parallel to x axis அப்படிங்கிறதுலயே உங்க சிலபஸ் கொண்டு போயிடுறாங்க. அப்படியே அந்த சர்ஃபேஸ் ஸ்மூத் சர்ஃபேஸ், ரஃப் சர்ஃபேஸ் கான்செப்ட நடத்த சொல்றாங்க. சோ அந்த பேசிஸ்ல போகும்போது நம்ம FX பேஸ் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க FY பேஸ் பண்ணி சம் நான் உங்களுக்கு போட முடியாதுன்னு சொல்ல வரல, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கங்க. ஓகே, எப்படி மாத்தணும்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், அதை ஹைட்டா வச்சு நீங்க போடுற மாதிரி ஆயிடும். அப்ப நீங்க இந்த இடத்துட்ட W ஈக்குவல் டு FH sin θ அப்படின்னு போனா தாராளமா நீங்க அந்த ஒய்க்கு பேரலா வரக்கூடிய ஒர்க் டன் நீங்க கண்டுபிடிக்க முடியும். அப்ப FX cos θங்கிற கான்செப்ட் வேற, FH sin θங்கிற கான்செப்ட் வேற. இது X பேஸா வச்சு நீங்க ஒர்க் டன் கண்டுபிடிக்க போறீங்க, அது Y பேஸா வச்சு ஒர்க் டன் கண்டுபிடிக்க போறீங்க. ஆனா நம்ம சிலபஸ்ல பிளாக் ரிலேட்டட் டு தி சர்ஃபேஸ் அப்படிதான் டீச் பண்ண சொல்றாங்க. அப்ப ரிலேட்டட் டு தி சர்ஃபேஸ்ங்கிறப்ப கண்டிப்பா நம்ம ஒர்க் இன்டு டிஸ்டன்ஸ் இன்டு cos θ இதை வச்சுதான் நம்ம நியூமெரிக்கல் போடுற மாதிரி இருக்கு. ஓகே, அப்ப அந்த கான்செப்ட்ல நீங்க போயிடலாம். நீங்க ரெண்டா பிரிச்சுக்கோங்க, ஒன்னு Y இன்னொன்னு X. அதுதான் நான் உங்களுக்கு ஸ்டெப் 1லயே சொல்லிட்டேனே. ஸ்டெப் 1ல வித்தவுட் ஆங்கிள் போடும் போதே நான் X-லயும் சொல்லியிருக்கேன், Y-லயும் சொல்லிட்டேன். ஆனா மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் உங்களுக்கு X-ல தான் வச்சு உங்களுக்கு அந்த சம்ஸ் இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் அதேதான், X-லயும் சொல்லலாம், Y-லயும் சொல்லலாம், cos θ வச்சும் போடலாம், sin θ வச்சும் போடலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட் டிஸ்டன்ஸ் பேஸா வச்சுதான் உங்களுக்கு ஒர்க் டன் போட்டிருக்காங்க நிறைய நியூமெரிக்கல்ல. அதனால நான் F cos θ வச்சுதான் நான் நியூமெரிக்கல் ப்ராசஸ் பண்ணிருக்கேன். ஓகே, ஹைட் பேஸா வச்சு நியூமெரிக்கல்ஸ் இருந்தால் தாராளமா நீங்க sin θ ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே, அது சம் தான் டிசைட் பண்ண முடியும். எஸ் சார், थैंक यू சார். ஓகேமா, வேற ஏதாவது டவுட் இருக்காடாமா? No, sir. No, sir. இப்ப நம்ம ஸ்டெப் 2 டே இது எல்லாத்தையும் கிளியரா புரிஞ்சுக்கங்கடா. புரிஞ்சுட்டீங்கன்னா சம் போடுறது நத்திங் இஸ் தேர், ரொம்ப ஈஸி. பட் இந்த தியரி கான்செப்ட்ஸ் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகாம கிளியரா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 1ல என்ன டீப் கான்செப்ட்ஸ் இருக்கு, ஸ்டெப் 2ல என்ன டீப் கான்செப்ட் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சா நியூமெரிக்கல் போடுறது ரொம்ப சிம்பிள், ஈஸியா போட்டுடலாம். நியூமெரிக்கல்ல போய் இவ்வளவு கான்செப்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகேயா? சரி, இப்ப நம்ம எந்த ஸ்டெப் பார்த்துட்டு இருக்கோம்? Step 2, sir. ஓகேயா? சரி, இப்ப நீங்க டயகிராம் போவாங்களே. ஸ்டெப் 1 நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா,
ஒன் டைமென்ஷன் மெக்கானிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேரு கூட இருக்கு, ஒன் டைமென்ஷனல் மெக்கானிக்கல் சிஸ்டம். ஏதோ ஒரு டைமென்ஷன் ஆக்சிஸ பேஸா வச்சு நீங்க ப்ராசஸ் பண்ணிருக்கீங்க, அது எக்ஸ் அல்லது ஒய். ஓகேயா? சோ அப்ப நம்ம எக்ஸ் தான் block related to the surface, அப்ப the line parallel to x axis. அப்ப x axis ஒரு டைமென்ஷன் ஆக்சிஸ வச்சு தான் நீங்க ப்ராசஸ் பண்ணிருக்கீங்க. சோ அதனால இத ஒன் டைமென்ஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? அடுத்து இங்க வாங்க, இத ரெண்டு பாசிபிலிட்டிஸ். ஓகேயா? நீங்க ரிசல்டன்ட் லைனா இருக்கிறதுனால f cos theta f sin theta ரெண்டு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க, x y. ஆனா எனக்கு கம்ஃபர்டபிள் வந்து x தான், அதனால நான் cos theta வச்சு சம் போடுறேன். பட் இருந்தாலும் இது ரிசல்டன்ட் லைனா இருக்கிறதுனால x and y cos theta and sin theta ரெண்டு ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ நீங்க இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. அதனால இந்த சிஸ்டம் 2 டைமென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேயா? ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்டெப் 3 நம்ம என்ட்ரன்ஸ்ல எல்லாம் அதுலதான் சம்ஸ் நிறைய வருது, கொஞ்சம் ஸ்டாண்டர்டான நியூமெரிக்கல் ஆக்சுவலா. ஸ்டெப் 3 நோட் பண்ணிக்கங்க. ஸ்டெப் 3 இது வந்து 3 டைமென்ஷன் மெக்கானிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே? 3 டைமென்ஷன் மெக்கானிக்கல் சிஸ்டம். 3D சிஸ்டம் சார் எனக்கு புரியல, 3D சிஸ்டம்னா என்ன? இப்ப நல்லா பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்ப ஒரு டியூப் இப்படி இருக்கு, இங்க ஒரு பால் வச்சிருக்கேன், இந்த பால் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த பால் இந்த டியூப்ல ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது. ஓகேயா? இதுதான் எக்ஸாம்பிள் நம்பர் 1. இந்த எக்ஸாம்பிள் ஸ்டெப் 1ல நீ உள்ள வந்துரும். அடுத்து இப்ப ஸ்டெப் 2 உங்க சிஸ்டம் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இது ஸ்டெப் 2. உங்க பால் இங்க என்டர் ஆகுது, இங்க என்டர் ஆகும்போது இந்த பால் எக்ஸ்லயும் போலாம் ஒய்லயும் போலாம். இந்த பால் என்டர் ஆகக்கூடிய ஸ்பீடு எவ்வளவு டிகிரியில இந்த டியூப் இருக்கு இதெல்லாம் பொறுத்துதான் இந்த இடத்துல பட்டு இந்த பால் இந்த சைடோ இந்த சைடோ போகுது. அப்ப இது ஒரு ஆக்சிஸ் தான், இது எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு ஆக்சிஸ் இருக்கு. இந்த சிஸ்டம்ல எவ்வளவு ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா நீ எக்ஸையும் பார்க்கணும் ஒய்யையும் பார்க்கணும். இந்த சிஸ்டம்ல நீ ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஓகே? 1D இது 2D. இப்ப 3D பாருங்களேன், இப்படி இருக்கு. இப்ப இந்த இடத்துல அந்த டியூப் இருக்கு, இந்த டியூபுக்கு பேக் எண்ட்ல இன்னொரு டியூப் இருக்கு. அப்ப இப்படி நுழையிற பால் இப்படி எக்ஸ்லயும் போலாம் ஒய்லயும் போலாம். இதை இஜெட் ஆக்சஸ்ன்னு சொல்றாங்க, இசட்லயும் வரலாம். ஓகே? இதை 3Dன்னு நம்ம சொல்றோம். இப்ப ஒர்க் டன் தான் நீ கண்டுபிடிக்கிற, ஆனா ஒரு ஆக்சஸ வச்சு கண்டுபிடிச்சா அது ஸ்டெப் 1. ரெண்டு ஆக்சிஸ ரெஃபரன்ஸா எடுத்து நீ ப்ராசஸ் பண்ணா ஸ்டெப் 2. 3 ஆக்சிஸ ரெஃபரன்ஸா வச்சு ப்ராசஸ் பண்ணா அது ஸ்டெப் 3. இந்த 3 ஆக்சிஸ் இதான் நம்ம 3Dன்னு சொல்றோம். இதுதான் உங்களுக்கு ஹையஸ்ட், இதுதான் இருக்கிறதுலயே கடைசி கான்செப்ட். இதுதான் ஒர்க் டன் 9th சிம்பிளா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ்னு முடிச்சிடுறீங்க. ஆனா 11th பாத்தீங்களா, அந்த ஒர்க் டன் 1 டைமென்ஷன் ஆக்சிஸ் வச்சு போட்டா என்ன ஸ்டெப்? ஓகே? வித்தவுட் ஆங்கிள். அடுத்து வித் ஆங்கிள் ரெண்டு ஆக்சிஸ் 2 டைமென்ஷன் ஆக்சிஸ் வச்சு போட்டா என்னது? அடுத்து 3D. ஓகே? வெக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆகணும் 3Dல நீங்க. ஓகே? ஸ்டாண்டர்ட் பார்ட் ஸ்டெப் 3. அப்ப 3D சிஸ்டம்ல நீங்க ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்ப வருதா? டீப்பா கொண்டு போறாங்களா? சிலபஸ் எந்த அளவுக்கு டீப்பா வருதுன்னு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? 9th-க்கும் 11th-க்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? சோ இப்ப நீங்க 3Dல ஒர்க் டன் கண்டுபிடிக்க போறீங்க. எப்படி கண்டுபிடிக்கலாமா? இப்ப 3Dல போடணும்னா கண்டிப்பா நீங்க வெக்டார் அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸை நீங்க பண்ணணும். ஓகே? சரி, இப்ப எப்படி நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோர்ஸ் இப்ப எக்ஸ்ல ப்ராசஸ் ஆயிருக்கு, அதை நம்ம எஃப்எக்ஸ்ன்னு எடுக்கலாமா? ஃபோர்ஸ் ஒய்ல ப்ராசஸ் ஆயிருக்கு, எஃப்ஒய்ன்னு எடுக்கலாமா? இசட்ல எடுக்கலாமா? எஃப்இசட். இதுலயே 1D ஒரு ஆக்சிஸை மட்டும் எடுத்தா அது 1D, எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்தா 2D, எக்ஸ் ஒய் இஜெட் எடுத்தனா 3D. அப்ப இந்த 1லயே உங்களுக்கு ஸ்டெப் 1 வந்துருது, ஸ்டெப் 2 வந்துருது. இது 1 வச்சு நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், எப்படி நீங்க வெக்டார்ல ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இப்ப டோட்டல் ஃபோர்ஸை நீங்க எடுக்க போறீங்க. ஓகேயா? நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. 12th கூட நிறைய சாப்டர்ல உங்களுக்கு உள்ள வருது கான்செப்ட். நீங்க பாயர்ட்-சாவர்ட் லா இன் வெக்டர் ஃபார்ம், கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம். ஒரு குவான்டிட்டிய வெக்டருக்கு மாத்தணும் அப்படின்னா, ஓகேயா, அதோட ப்ராப்பர்ட்டியை மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குவான்டிட்டியை நீங்க வெக்டருக்கு மாத்தணும் அப்படின்னா அந்த குவான்டிட்டியோட அதே குவான்டிட்டியோட
யூனிட் வெக்டாரா மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இது மேக்ஸ்ல படிக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி தான் நாங்க பிசிக்ஸ்ல ஃபாலோ பண்ண போறோம். திரும்ப ரிப்பீட் பண்றேன், ஒரு குவான்டிட்டியை வெக்டருக்கு மாத்தணும்னா அதே குவான்டிட்டியோட யூனிட் வெக்டாரை மல்டிப்ளை பண்ணணும். இதுல யூனிட் வெக்டார்ங்கிறது கேப் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவாங்க. ஓகேயா? இதுக்கு செப்பரேட்டா உங்க மேக்ஸ்ல வெக்டர் சாப்டர் நீங்க படிச்சிருப்பீங்க. உங்க மேக்ஸ் டீச்சர்ஸ் உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்திருப்பாங்க. ஏ கேப் தான் யூனிட் வெக்டார். அதுக்கான ஃபார்முலா சொல்ல முடியுமா? ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு what is that formula? யூனிட் வெக்டார் ஃபார்முலா சொல்லுங்க மேக்ஸ்ல. A vector by magnitude of A. வெரி குட். ஓகே, A வெக்டார் டிவைடட் பை மேக்னிட்யூட், அதாவது மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது மேக்ஸ்ல உள்ள ஒரு ஃபார்முலா. ஆக்சுவலா இது எப்படி சார் நீங்க ரீசால்வ் பண்ண முடியும் மேக்ஸ்ல அப்படின்னா, இப்ப A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 4i கேப் plus 3j cap plus 2k cap இப்படி எடுத்திருக்கீங்க ஈக்குவேஷனை. இப்ப மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் எப்படி பண்ணுவீங்க? இதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிருக்கீங்க மேக்ஸ்ல? Square root of I பக்கத்துல இருக்கக்கூடிய டேர்ம் ஸ்கொயர் பண்ணணும். 4 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர். இது ரெண்டையும் டிவைட் பண்ணா உங்களுக்கு யூனிட் வெக்டார் கிடைச்சிருக்கு. சோ இது நீங்க மேக்ஸ்ல ஃபாலோ பண்ற ஒரு ப்ரொசீஜர். ஓகேயா? இப்ப நீங்க உங்க மேக்ஸ் டீச்சர்ஸ்ட டவுட் கேட்டிருக்கணும். ஆக்சுவலா என்ன டவுட்னா, இப்ப இங்க பாருங்க, A வெக்டார் நீ I கேப் J கேப் K கேப்னு எழுதியிருக்க. ஓகேயா? ஏன் நீ இந்த இடத்துல வெக்டார் போடுற, இந்த இடத்துல கேப் யூஸ் பண்ற? What is the difference between vector and cap quantities? சார் கேப்ன்றது x axis y axis z axis அத மீன் பண்றது சார். சூப்பர். ஓகேயா? எப்பவுமே மேக்ஸ் பிசிக்ஸ் கூட கம்பேர் பண்ணி படிங்க. மேக்ஸ் எதுக்கு போடுறோம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒவ்வொரு சாப்டரும் அப்ளிகேஷன் எங்க வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, பிசிக்ஸ்ல தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ட்ரிகனாமெட்ரி ஃபுல்லாவே பிசிக்ஸ்ல தான் யூஸ் பண்றீங்க. இன்டகிரேஷன், டிஃபரன்ஷியேஷன், வெக்டார் எல்லாமே நீங்க பிசிக்ஸ்ல தான் போட போறீங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், இவங்க நீங்க மேக்ஸ்ல உங்க டீச்சர்ஸ் எல்லாமே அன்னோனாவே ப்ராசஸ் பண்றாங்க. ஏ வெக்டார், எக்ஸ் வெக்டார், ஒய் வெக்டார் அப்படின்னு போடுறாங்க. இங்க அது எல்லாத்தையும் நீங்க குவான்டிட்டிஸா எடுத்துக்கலாம். இப்ப ஃபோர்ஸ் எக்ஸ்லயும் போகுது, ஒய்லயும் இருக்கலாம், இசட்லயும் இருக்கலாம். அப்ப நான் உங்களுக்கு இந்த ஏ வெக்டரை மாத்துறேன். என்ன மாத்த போறேன் நானு? ஒரு குவான்டிட்டியை நீங்க வெக்டருக்கு மாத்தணும்னா அதே குவான்டிட்டி இன்டு யூனிட் வெக்டார். இது ஜெனரல் கான்செப்ட். ஆனா அந்த யூனிட் வெக்டார் நம்மளுக்கு ஆக்சிஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸோட யூனிட் வெக்டார் இது ஃபிக்ஸ்டு கான்செப்ட். மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேக்னட்டிசம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு 12th. ரொம்ப முக்கியமான ஒரு சம், ரொம்ப டஃப்பான சம். 3D மேக்னெட்டிக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சம் இருக்கு. அதுல 3D சிஸ்டம் கொடுத்து அதுல ஒரு ஒரிஜின் பாயிண்ட் கொடுத்து அந்த ஒரிஜின் பாயிண்ட்ல how much amount of magnetic field is created with the help of Biot-Savart law அதை யூஸ் பண்ணி நம்ம போடுறோம். நியூமெரிக்கல் என்ட்ரன்ஸ்ல ரொம்ப முக்கியமான நியூமெரிக்கல். அது போடும் போது எங்களுக்கு 3D ஆக்சிஸ் இந்த XYZ வச்சுதான் நாங்க நியூமெரிக்கல்ஸ் போட சொல்றோம். அப்படி போடும்போது இந்த கான்செப்டை மறுபடியும் நீங்க அங்க ரீகலெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. எக்ஸினுடைய ஃபிக்ஸ்டு யூனிட் வெக்டார் என்ன எடுக்கிறோம்? ரெஃபரன்ஸ் யூனிட் வெக்டார் இஸ் கால்ட் I cap. ஒய்க்கு என்ன எடுக்கிறீங்கம்மா? j cap. ஓகேயா? இசட்க்கு என்ன எடுக்கிறீங்க? K cap. ஓகேயா? இப்ப நான் ஃபோர்ஸ், டோட்டல் ஃபோர்ஸ் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. வெக்டருக்கு மாத்திட்டீங்க. ஓகேயா? ஒரு குவான்டிட்டியை வெக்டருக்கு மாத்தணும்னா அதே குவான்டிட்டி இன்டு யூனிட் வெக்டார். ஆனால் அந்த சிஸ்டம் ஒன் டைமென்ஷன், ஒரு ஆக்சிஸை பேஸ் பண்ணி இல்ல. இங்க 3Dல இருக்கு. எக்ஸ்ல இருக்கலாம், ஒய்ல இருக்கலாம், ஜெட்ல இருக்கலாம். அப்ப காமனா நீ ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணணும். அப்ப ஃபோர்ஸ் எக்ஸ்ல இருக்கணும். அப்படி இருக்கும்போது எக்ஸுக்கான கரஸ்பாண்டிங் யூனிட் வெக்டார் I cap போட்டாச்சா? அடுத்து பிளஸ். இப்ப நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன? ஒய்ல வருது. ஃபோர்ஸ் ஒய்க்கு பேரலா வரலாம். அதோட கரஸ்பாண்டிங் யூனிட் வெக்டார் என்ன? J cap பிளஸ் இசட்ல ப்ராசஸ் ஆயிருக்கு. ஓகே, FZ K cap. இதை வச்சுதான் நீங்க டோட்டல் ஃபோர்ஸ் வெக்டாரை நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா? இப்ப நான் ஃபோர்ஸ் எழுதியாச்சு. இப்ப டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வேணுமே. இது இருந்தா தானே நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிக்க முடியும். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். இப்ப நீ ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் சொல்லிட்ட. இப்ப டிஸ்டன்ஸ் எனக்கு வேணுமே. இப்ப டிஸ்டன்ஸ் போறதுக்கு முன்னாடி இப்ப இந்த 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 செகண்ட் ஸ்டெப்பை நம்ம வெக்டர்ல எழுத முடியும். தாராளமா எழுத முடியும். டைரக்ஷன் இருக்குல்ல, டைரக்ஷன் இருக்கிற எல்லாத்துக்குமே நீ வெக்டர் ஈக்குவேஷன் எழுத முடியும் பிசிக்ஸ்ல. அப்ப இது எக்ஸ் ஒய்யை பேஸ் பண்ணி இந்த செகண்ட் சிஸ்டம் மூவ் ஆயிருக்கு. அப்ப நான் F வெக்டார் எழுதலாமா? F வெக்டார் ஈக்குவல் டு Fx I cap
பிளஸ் fy j cap. ஓகே, நான் fs போட முடியுமா இங்க அப்படின்னா போட முடியாது. ஏன்னா zங்கிற தேர்ட் ஆக்சிஸ் இதுல கிடையாது. ரெண்டு ஆக்சிஸை பேஸ் பண்ணி தான் நீங்க வெக்டர் ஈக்குவேஷன் எழுதிருக்கீங்க ஸ்டெப் 2ல. ஸ்டெப் 1 f vector equal to என்ன எழுத போறேன் நான்? என்ன ஈக்குவேஷன் எழுதணும்? fx i cap மட்டும் தான் நான் எழுத முடியும். ஏன்னா இங்க x மட்டும் தான் ப்ராசஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்ப நார்மலா நீங்க 1D ல வெக்டர் எப்படி எழுதணும், 2D ல வெக்டர் எப்படி எழுதணும், 3D ல வெக்டர் எப்படி எழுதணும், ஃபோர்ஸ் ரிகார்டிங் நான் கான்செப்ட் பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து டிஸ்டன்ஸ்க்கு நம்ம போவோம். ஏன்னா ஒர்க் டன் நீ கண்டுபிடிக்கணும்னா இந்த மூணு சிஸ்டம்க்கும் நீ ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். இப்ப நான் மூணு சிஸ்டம்க்கு ஃபோர்ஸ் எழுதியாச்சு. ஓகேயா, இப்ப நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் எப்படி? இப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல நீ அப்ளை பண்ற ஃபோர்ஸை பொறுத்து அந்த டிஸ்டன்ஸ் 1 சென்டிமீட்டரும் போக முடியும், 3 சென்டிமீட்டரும் வர முடியும், 10 சென்டிமீட்டரும் போக முடியும். அந்த டிஸ்டன்ஸ் நீங்க அப்ளை பண்ற ஃபோர்ஸை பொறுத்து அந்த டிஸ்டன்ஸ் ஒரு வேரியபிள். ரொம்ப முக்கியமான ஒண்ணு. வேரியபிள் அப்படின்னா நம்ம பிசிக்ஸ்ல எப்பவுமே ஒன்னு டெல்டா யூஸ் பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணுவாங்க. டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்றது எதனால? டெல்டாவை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனை உங்களால சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஏன்னா டிஃபரன்ஷியேஷனோட பேசிக் ஃபார்முலா n into x power n minus 1. அப்ப அந்த பவர் 5 minus 1 4, 4 minus 1 3. அப்ப n minus 1ங்கிற ஆர்டர்ல இருக்கிறதுனால காம்ப்ளிகேட்டான ஃபங்க்ஷனை கூட நீங்க ஈஸியா சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்போ ஃபங்க்ஷன் சிம்பிளிஃபையா இருந்தது அப்படின்னா அந்த சிஸ்டம் அனலைஸ் பண்றது ரொம்ப ஈஸியா நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ணலைன்னா அது காம்ப்ளிகேட்டா இருக்கும், அனலைஸ் பண்ண முடியாது அவ்வளவு ஈஸியா. அதனாலதான் ஜென்ரலா நம்ம டெல்டாவை விட டிஃபரன்ஷியேஷன் நம்ம யூஸ் பண்றோம் பிசிக்ஸ்ல, ஈக்குவேஷன்ஸ்ல. ஓகேயா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ இப்ப நான் டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ண போறேன். அந்த டிஸ்டன்ஸ் ஒரு வேரியபிள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகேயா, இப்ப ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஈக்குவேஷன் எழுதும் போது dx அப்படின்னு என்னால எழுத முடியாது. ஏன்னா நீங்க ஈக்குவேஷன் எழுதும் போது x பிளஸ் y பிளஸ் z அப்படின்னு எழுதிதான் இங்க டிஸ்டன்ஸ் நீங்க எழுத போறீங்க. அப்ப நான் x மட்டும் எப்படி வெளியில இங்க கொண்டு வர முடியும்? y மட்டும் எப்படி நான் dy-ன்னு போட முடியும்? z மட்டும் நான் எப்படி dz-ன்னு போட முடியும்? அப்ப x y z இது மூணுல இல்லாத ஒரு ரெப்ரசன்டேஷன் நம்ம இங்க கொடுத்தாகணும். அதனாலதான் நம்ம புக்ல அந்த நியூ ரெப்ரசன்டேஷன் டிஸ்டன்ஸ் என்ன எடுக்கிறாங்க? ஆர்னு எடுக்கிறாங்க, ஸ்மால் ஆர்னு எடுக்கிறாங்க. ஓகேயா, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு வேரியபிளா இருக்கு, அதனால நாங்க dr அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகேயா, இப்ப dr வெக்டார் ஈக்குவல் டு, ஓகேயா, இந்த ஆர்ங்கிறது ஒரு காமனான டிஸ்டன்ஸ் ரெப்ரசன்டேஷன், காமன் ரெப்ரசன்டேஷன் ரிகார்டிங் டிஸ்டன்ஸ். இப்ப இந்த ஆருக்கு பதிலா நீ எக்ஸும் கொண்டு வரலாம், ஒய்யும் கொண்டு வரலாம், இச்சட்டும் கொண்டு வரலாம். அதனால ஆறுங்கிற ஒரு நியூ ஃபேக்டரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இப்ப dr வெக்டார் ஈக்குவல் டு நான் dx ஒரு டிஸ்டன்ஸ் அது எக்ஸ்ல இருக்கு, அதோட யூனிட் வெக்டாரை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்ப எக்ஸோட யூனிட் வெக்டார் i cap. முடிஞ்சா dr வெக்டார் ஈக்குவல் டு dx i cap. ஏன் சார் நம்ம இதுல d யூஸ் பண்றோம்? டிஃபரன்ஷியேஷன் ஏன் யூஸ் பண்றோம்? ஏன்னா இது ஒரு வேரியபிள் குவான்டிட்டியா இருக்கு. டிஸ்டன்ஸ் should be a variable. அதனால dr வெக்டார் ஈக்குவல் டு dx i cap plus dy j cap plus dz k cap. நான் போட்டாச்சு, dr போட்டாச்சு. இது 3D க்கு மூணு சிஸ்டமும் x y z மூணுமே வந்தால் இப்ப இந்த சிஸ்டம்ல என்ன dr வெக்டார் எழுதுவீங்க? அப்ப dr வெக்டார் ஈக்குவல் டு dx i cap plus dy j cap. இப்போ இந்த சிஸ்டம்ல நீங்க டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? dr வெக்டார் ஈக்குவல் டு dx i cap. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு சிஸ்டம்ஸ்க்கான ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் மூணு ஸ்டெப்புக்குமே நான் கொடுத்துட்டேன். இப்போ மூணு சிஸ்டம்ஸ்க்கும் நீங்க ஒர்க் டன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டர்ல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். போடலாமா? இப்படி போடலாம், நீங்க தான் போட போறீங்க. 3D க்கு போடுறேன், அப்புறம் 2D அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1D க்கு நீங்களே போட்டுக்கோங்க. இப்ப w வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், அதை தான் நம்ம dr-ன்னு எடுத்திருக்கோம். ரெண்டையுமே இன்டுனா டாட் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணணும். வெக்டர்ல டாட் இருக்கு, கிராஸ் ப்ராடக்ட் இருக்கு. இங்க நம்ம டாட் யூஸ் பண்ணணும், ஏன்னா parallel லைன். ஓகேயா, உங்களோட ஆக்சிஸ் அந்த டிஸ்டன்ஸ்ங்கிற ஆக்சிஸும் அந்த பிளாக்கை மூவ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் லைன் ரெண்டுமே parallel லைனா வருது. அப்ப நீங்க டாட்டை தான் நீங்க யூஸ் பண்ணணும்.
பெர்பெண்டிகுலர் சிஸ்டமா இருந்ததுன்னா நீங்க கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். வெக்டர்ல ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு, ஓகேயா? ஒன்னு டாட் ப்ராடக்ட், இன்னொரு கிராஸ் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும்னா லைன்ஸ் இஸ் மஸ்ட் பி parallel-ஆ இருக்கணும். கிராஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும்னா லைன் இஸ் மஸ்ட் பி பெர்பெண்டிகுலரா இருக்கணும். இந்த கான்செப்ட் எல்லாம் கொஞ்சம் மேக்ஸ்ல தரவா படிச்சுக்கங்க, ஓகேயா? சோ இப்போ நான் parallel லைனா இருக்கிறதுனால நான் டாட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண முடியும், கிராஸ் ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண முடியாது. டாட்னா டைரக்டா நீங்க மல்டிப்ளை பண்ணுவீங்க, கிராஸ் ப்ராடக்ட்டா இருந்தா டிட்டர்மினன்ட் போட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல நீங்க சால்வ் பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் மேக்ஸ்ல ஒழுங்கா படிச்சிருங்க வெக்டர் சாப்டர்ல. ஏன்னா அதெல்லாம் வச்சு நம்ம பிசிக்ஸ்ல நிறைய இடத்துல நியூமெரிக்கல்ஸ் கொஞ்சம் டீப்பா போகும். அப்ப நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், பேசிக் மேக்ஸ் கொஞ்சம் தரவா இருக்கணும், ஓகேயா? இப்ப W வெக்டார் ஈக்குவல் டு, கொஞ்சம் லிசன் பண்ணுங்க, ஸ்கிரீனை பாருங்க, முக்கியமான கான்செப்ட் இது. W வெக்டார் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் வெக்டார் இன்டு இந்த dr வெக்டார். இந்த rங்கிறது டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு வேரியபிள் நீங்க கொண்டு வந்துட்டீங்க, dr-னு போட்டிருக்கீங்க. இந்த குவாண்டிட்டி வேரியபிள் ஆகும் போது கண்டிப்பா உங்க ஒர்க் டன்னும் வேரியபிள் ஆயிடும். அப்ப நான் dw போட்டே ஆகணும். இங்க வெறும் r-ஆ இருந்தா இங்க d தேவையில்லை, இங்க dr-னு நீ போட்டதுனால ஒர்க் டன்னும் சேஞ்ச் ஆயிடும், ஓகே? அதுவும் வேரியபிள் குவாண்டிட்டியா மாறிடும். அப்ப dw ஈக்குவல் டு f into dr. இப்ப dw ஈக்குவல் டு f. நான் எதுக்கு போட்டுட்டு இருக்கேன்? 3Dக்கு நான் போட்டுட்டு இருக்கேன். 3Dக்கு நான் ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறேன். 2Dக்கும் 1Dக்கும் நீங்க தான் போடணும், ஓகே? இப்ப 3Dக்கு என்ன ஈக்குவேஷன் நீங்க வச்சிருக்கீங்க? fx i cap plus fy j cap plus fz k cap. நான் சும்மா நடத்தல, சம்மோட ஃபுல் ப்ரொசீஜரை உனக்கு நடத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்ப நீங்க ஒர்க்ல சம் போடுறதா இருந்தா உங்க நியூமெரிக்கல் ஸ்டெப் 1ல போட போறீங்களா, 2ல போட போறீங்களா, 3ல போட போறீங்களா? ஏதாவது ஒரு ஸ்டெப் கூட தான் ப்ராப்ளம் உங்களுக்கு ரிலேட்டடா இருக்கும். அந்த கரஸ்பாண்டிங் ஸ்டெப்போட ப்ரொசீஜர் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்சாதான் அந்த சம்மை நீங்க போடவே முடியும், ஓகேயா? இது தரவா இல்லைன்னா உங்களால சம் போட முடியாதுமா. சோ இப்ப f வெக்டார் நான் எடுத்தாச்சு. அடுத்து dr வெக்டார் dx i cap dy j cap plus dz k cap. அவ்வளவுதான், ஓகே? இதை எழுதி இதோட நிறுத்த முடியாது. உங்களுக்கு ஒர்க் டன் வேணும், நீ dw வச்சிருக்க, வேரியபிள்ல ஒர்க் டன் வச்சிட்டு இருக்க. எனக்கு ஃபிக்ஸ்டு ஒர்க் டன் வேணும். சம்ல ஃபைனல் ஆன்சர் அவன் w தான் கேட்கிறான், dw கேட்கல. வேரியபிள் சேஞ்சிங் ஒர்க் டன் அவனுக்கு வேண்டாம். அந்த சிஸ்டம்ல கிடைக்கக்கூடிய ஒர்க் டன் என்ன, அது வேரியபிள் கிடையாது, ஓகேயா? எனக்கு வெறும் w தான் வேணும். அப்ப இந்த டிஃபரன்ஷியேஷனை இந்த சைடு நீ கொண்டு போகணும். அப்ப w ஈக்குவல் டு ஆஸ் பர் மேக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் அந்த சைடு போயிடுச்சுன்னா அது இன்டகிரேஷனா கன்வெர்ட் ஆயிடும். இப்ப இந்த சிஸ்டம் நீ இன்டகிரேட் பண்ணா உனக்கு ஃபிக்ஸ்டு ஒர்க் டன் கிடைச்சிடும். இதுதான் நியூமெரிக்கல்ல நீங்க கண்டுபிடிக்கணும், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஜூல்னு நீங்க கண்டுபிடிப்பீங்க ஃபைனலா, ஓகேயா? இப்ப எப்படி ப்ராசஸ் பண்றேன்னு பாருங்க. இங்க fx i cap இருக்கு, இங்க டாட் dx i cap இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் x-ஐயும் x-ஐயும் நீங்க டாட் ப்ராடக்ட் பண்றீங்க. அப்ப i cap டாட் i cap. அப்ப மேக்ஸ்ல டாட் ரூல் கிராஸ் ரூல் கிளியரா தெரியணும். இப்ப நான் உங்களுக்கு போட போறது டாட் ரூல். அப்ப i cap டாட் i cap 1மா மேக்ஸ்ல. அப்ப அது 1 ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் fx dx ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. இதை செப்பரேட்டா நீங்க இன்டகிரேட் பண்ணா x அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் சால்வ் ஆயிடுச்சு, அதோட ஆன்சர். பிளஸ் அடுத்து மறுபடியும் y-க்கு நான் போறேன். இப்போ y எப்படி? j cap டாட் j cap 1 ஆயிடும். அப்ப ரிமைனிங் fy dy. இதை நீங்க மறுபடியும் இன்டகிரேட் பண்ணணும். அப்ப இதுவும் சால்வ் ஆயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆன்சர் பிளஸ் செகண்ட் ஆன்சர். இதே மாதிரி தேர்ட் ஆன்சர் k cap plus k cap is 1. அப்ப fz into, ஓகேயா, fz into dz. இந்த மூணு ஃபங்க்ஷனுக்கு காமனா இன்டகிரேஷன் வெளியில இருக்கு. அப்ப இது மல்டிப்ளைல தான் இருக்கு. அப்ப இதை நீங்க இன்டகிரேட் பண்ணணும், இதை இன்டகிரேட் பண்ணணும், இதை இன்டகிரேட் பண்ணணும். மூணே இன்டகிரேட் பண்ணி மூணுக்கான ஆன்சரையும் நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் ஒர்க் டன் இந்த சிஸ்டம் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும், எவ்வளவு ஜூல்ல வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது 3Dல போட்டிருக்கேன். இப்ப இதுவே 2Dல போடுறதா இருந்தா டைரக்டா போட்டுருங்க. w ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் f, ஓகேயா, fx dx plus fy dy. இது 2D-ஆ இருந்தா, ஓகேயா. 1D-ஆ இருந்தா இன்டகிரல் ஆஃப் fx into dx. அவ்வளவுதான், நானே ஆன்சர் சொல்லிட்டேன். அப்போ 1 டைமென்ஷன் ஆக்சிஸ் வச்சு நீங்க ஒர்க் டன் ப்ராசஸ் பண்றீங்கன்னா இன்டகிரல் ஆஃப் fx into dx. 2Dல போடுறீங்கன்னா fx dx fy gy இன்டகிரேஷன் பண்ணா ஆன்சர் கிடைச்சிடும்.
த்ரீல போடுறீங்கன்னா fx dx fy dy fz dz இன்டகிரேட் பண்ணீங்கன்னா 3D சிஸ்டம்கான ஒர்க் டன் கண்டுபிடிச்சிடலாம். So this is the way to you are finding the work done in the different systems like a 1 dimension, 2 dimension and 3 dimension systems. Okay, so அப்ப கம்ப்ளீட்டா நம்ம டீடைல்டு ரிவ்யூ எக்ஸ்ல இருந்தா எப்படி, x and y ல இருந்தா எப்படி, x and y and z ல இருந்தா எப்படி, ஏன்னா உங்க பொருள் அந்த ப்ராடக்ட் x ல மூவ் ஆகலாம், y ல மூவ் ஆகலாம், z ல மூவ் ஆகலாம். இந்த மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா x y z இதுதான் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். எல்லா ஆப்ஷன்ஸ்ல நீங்க ஒர்க் டன் கண்டுபிடிக்க தெரியணும். சும்மா வந்து 9th சிலபஸ்ல போடுற மாதிரி work is equal to force into distance அவ்வளவுதான். அப்படின்னா நீ எக்ஸ்ல மட்டும் உன் ப்ராடக்ட் நகர்த்த முடியுமா? அப்போ y axis எங்க போச்சு, வித் ஆங்கிள் எப்படி பண்ற, வித்அவுட் ஆங்கிள் எப்படி பண்ற, 1D ல எப்படி பண்ற, 2D ல எப்படி பண்ற, ஏன் 3D ஆப்ஜெக்ட் எல்லாம் நீ பார்த்தது இல்லையா? அப்ப 3D ஆப்ஜெக்ட்டை வச்சு நீ ஒர்க் டன் கண்டுபிடிக்க முடியாதா? அப்ப அந்த சிஸ்டம்ல எப்படி ஒர்க் டன் கண்டுபிடிக்கிற? அப்ப சிலபஸ் டீடைலா போகும்போது you should learn regarding all the concept. எல்லா கான்செப்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப 3 ஸ்டெப், இந்த 3 ஸ்டெப்ல தான் நீங்க நியூமெரிக்கல்ஸ் வந்து ஒர்க் டன் கண்டுபிடிக்க போறீங்க. சோ இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம டாபிக் 1க்கான கான்செப்ட் கிளாஸா நம்ம எடுத்துக்கலாம். சோ ஃபுல் கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்க டார்கெட் என்ன, to calculate work done in any mechanical system. அது any systemங்கிறது x பேஸா வச்சு இருக்கலாம், y பேஸா வச்சு இருக்கலாம், x y z பேஸா வச்சு இருக்கலாம். அது ரிகார்டிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் தான் போடணும். ஓகேயா? இப்ப இன்னைக்கு கான்செப்ட் கிளாஸ் நான் எடுத்துட்டேன். ரிகார்டிங் ஒர்க் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம முடிச்சாச்சு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு ஃபுல்லா? சார் 2D ல வந்து the resultant line வந்து z-க்கும் x-க்கும் நடுவுல இருக்கலாமா சார்? 2D ல ரிசல்டன்ட் லைன் x-க்கும் y-க்கும் நடுவுல இருக்கு. ஆனா நீ ரீசால்வ் பண்ணும்போது ஒன்னு fx ல வந்தாகணும், இல்ல fy ல போயாகணும். அப்ப சம்ல என்ன கொடுக்குறாங்கங்கறத யோசிங்க. நீங்களே உங்களுக்குள்ள அசம்ஷனை கிரியேட் பண்ணாதீங்க. இப்ப நம்ம ஜெனரலா கான்செப்ட் தான் பார்த்திருக்கோம். இதுல எந்த கான்செப்டை வச்சு போட போறோம், எப்படி நம்ம டிராவல் பண்ண போறோம்ங்கறத யாரு டிசைட் பண்ண போறா? நம்ம நியூமெரிக்கல் தான் டிசைட் பண்ண போகுது. அந்த நியூமெரிக்கல்ல எப்படி சொல்றாங்கங்கறத வச்சுதான் நம்ம சம் போட போறோம். இப்போதைக்கு அசம்ஷனுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. என்ன அவ கேக்குறா, ஏன் நீ ஒய்யில போட முடியாதா, எக்ஸ்ல தான் நீ ஒர்க் டன் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா தாராளமா நீ ஒய்யிலையும் கண்டுபிடிக்கலாம். ஆனா ஒரு நியூமெரிக்கல்ல அவங்க அப்படி சொல்லல. ஒரு நியூமெரிக்கல்ல சர்ஃபேஸ பேஸா வச்சுதான் ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப சர்ஃபேஸ பேஸா வச்சு கண்டுபிடிக்கும் போது நான் எக்ஸ்ல தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ஒய்யில நீ ப்ராசஸ் பண்ணா அது ஹைட் ஆயிடும். அதுக்கு ஹைட்டை வச்சு நீ ஒர்க் டன் கண்டுபிடிக்கும் போது சர்ஃபேஸ் தேவையே கிடையாது. அப்ப சர்ஃபேஸை வச்சு நீ போட போறியா, சர்ஃபேஸ் இல்லாம போட போறியா, டிஸ்டன்ஸ் ரிகார்டிங் எக்ஸ் ஆக்சிஸை வச்சு போட போறியா, இல்ல ஹைட்டை வச்சு போட போறியா போறியான்னு இப்படி அசம்ஷனா நான் சொல்லிக்கிட்டு இருக்கலாமே தவிர இப்படிதான் போடணுங்கிறத யாரு சொல்ல போறா? சம்ல சொல்லுவாங்க, கிளியராவே சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம இப்ப காமனா பார்த்த கான்செப்ட்ல எந்த கான்செப்ட கரெக்டா அந்த சம்முக்கு யூஸ் பண்ணி நம்ம போட போறோங்கிறத நம்மளுக்கு கொடுக்குற நியூமெரிக்கல் தான் அந்த கரெக்டான கான்செப்டை கிளிக் பண்ண வைக்கும். சோ இப்போதைக்கு ஜெனரல் அசம்ஷன்ல தான் நம்ம டிராவல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம நியூமெரிக்கல் போகல இல்ல. எஸ் சார். வேற டவுட் இருக்காமா? ஒர்க் வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி தானே சார்? டைரக்ஷன் இருக்குல்ல, ஒர்க்குக்கு கண்டிப்பா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். இந்த ஃபோர்ஸ் டைரக்ஷன் பேசிஸ் தானே? எஸ் சார். அப்ப நீ எப்படி நீ வெக்டர்ல கொண்டு வரலாமே? இல்ல சார், டாட் ப்ராடக்ட் வரும்போது டாட் ப்ராடக்ட் ஆன்சர் எல்லாமே எப்பவுமே ஸ்கேலரா தானே சார் கொண்டு வரலாம். ஆனா எனக்கு டைரக்ஷன்ஸ் வச்சுதான் நான் சொல்றேன். இப்ப நல்ல கவனி, ஸ்கேலாரா வெக்டாரான்னு இப்ப நான் உங்ககிட்ட சொல்லல. ஆக்சுவலா நம்ம மூவ் பண்ணக்கூடிய பிளாக்குக்கான ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ்ங்கிறது எக்ஸுக்கு பேரலா நீ கண்டுபிடிக்கிற. அப்ப ஒர்க்குங்கிறது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் எக்ஸ், ஃபோர்ஸ் லைன் லைக் திஸ். இப்ப இது ரெண்டுமே பேரலல் லைன், அதனால நான் டாட் யூஸ் பண்றேன். இப்ப நம்ம மேக்னட்டிசம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு 12th. அதுல என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சார்ஜுக்கு மினிமம் ஃபோர்ஸை கொடுத்து இந்த சார்ஜ் ரொம்ப ஃபாஸ்டா சுத்துது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன். டேய், ஒரு கல் இருக்குடா, அந்த கல்லுல ரோப்பை கட்டிக்கோ. இந்த ரோப் ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த ஸ்டோன் ஆக்ட் ஆகுது. நீ இந்த எண்டை பிடிச்சிருக்க, சுத்துற கல்ல நீ நார்மலா தூக்கி போடும்போது அது ரொம்ப தூரத்துக்கும் போகாது. ஆனா ஒரு கயிறுல கட்டி சுத்திட்டு இருக்க வேகமா,
ஓகே, வேகமானா நீ ரொம்ப ஃபாஸ்டாலாம் சுத்த வேண்டாம், லைட்டா ஃபோர்ஸ் கொடுத்தா போதும். அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் பாசிங் டுவர்ட்ஸ் தி ஸ்டோன் டு அட்டைன் a maximum velocity. அப்ப மினிமம் ஃபோர்ஸ கொடுத்து கல்லுக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி கிடைக்குது. இந்த கயிறை விட்டுட்டேன்னா இந்த கல்லு ரொம்ப தூரம் போக முடியும். இதுதான் லாஜிக். அப்ப ஃபோர்ஸ் லைனும் இந்த ஸ்டோன் டு அட்டைன் a maximum velocity, இந்த லைனும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் π/2. ஓகேயா, இங்க நாங்க சைன் யூஸ் பண்ணுவோம். சைன் π/2 ல will get maximum system, maximum quantity. இங்க நாங்க காசு யூஸ் பண்ண முடியாது. இது 12th வரக்கூடிய ஒரு கான்செப்ட். பட் ஆனா இதுல டைரக்ஷன் இருக்கிறதுனால நாங்க வெக்டார்ல தான் அந்த நியூமெரிக்கல சால்வ் பண்ணுவோம். அப்படி சால்வ் பண்ணும்போது நாங்க டாட் ப்ராடக்ட் போடுறது கிடையாது. இது பெர்பெண்டிகுலர் சிஸ்டமா வர்றதுனால எஃப் இந்த டிஸ்டன்ஸ் எஃப் கிராஸ் எக்ஸ் கிராஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுவாங்க மேக்னெட்டிசம்ல. ஓகேயா, சோ அப்ப இந்த லைன்ஸ் பெர்பெண்டிகுலரா இருந்தா கிராஸ் ப்ராடக்ட், நம்மளோட சிஸ்டம்ஸோட லைன் பேரலலா இருந்தா டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த ஸ்கேலாரு வெக்டாரு இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல படிக்கிறது. எதெல்லாம் ஸ்கேலார் எதெல்லாம் வெக்டார் அப்படின்னு ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன்ல நீங்க படிக்கிறீங்க, அவ்வளவுதான். பட் ஆனா நியூமெரிக்கல் பார்ட்டுக்கு வரும்போது நம்ம சிஸ்டம் ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ், டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி இது எல்லாத்துக்குமே டைரக்ஷன் உண்டு. இந்த டைரக்ஷன் இருக்கக்கூடிய சிஸ்டம் பேரலலா இருக்கா பெர்பெண்டிகுலரா இருக்கா? பேரலலா இருந்தா டாட் ப்ராடக்ட் வச்சு சால்வ் பண்ணிக்கோ, பெர்பெண்டிகுலரா இருந்தா கிராஸ் ப்ராடக்ட் வச்சு சால்வ் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். இது ஜெனரலா மேத்ஸ்ல உள்ள ஒரு காமன் கான்செப்ட் எடுத்து நம்ம டிராவல் பண்றோம். ஓகேயா? எஸ் சார். வேற டவுட்? சார் டிஸ்டன்ஸ் வந்து வேரியிங்கா இல்ல நான் வேரியிங்கான்னு எப்படி சார்? டிஸ்டன்ஸ் இங்க வேரியபிளா தான் எடுத்துக்க முடியும். கண்டிப்பா டிஸ்டன்ஸ் நீ வேரியபிளா தான் பண்ண முடியும். ஏன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா நியூமெரிக்கல்ல தாராளமா நீ x = 1 சென்டிமீட்டர் அப்படின்னா அதை எக்ஸ்னே வச்சுக்கலாம். ஆனா இப்போ வரைக்கும் எவ்வளவு ஃபோர்ஸ்னு உனக்கு தெரியாது. அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ்னு தெரியாம நீ டிஸ்டன்ஸ் எப்படி நீ ஃபிக்ஸ் பண்ண முடியும்? சோ இப்போ நான் உனக்கு இன்னைக்கு எடுத்தது ஃபுல்லாவே கான்செப்ட் கிளாஸ். இதுல இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் வேரி ஆகுதுங்கிறது தெரியாது. ஓகே, இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியாது. x = 1 சென்டிமீட்டரும் இருக்கலாம், 2 சென்டிமீட்டரும் இருக்கலாம். just like assumption, if maybe a 1 centimeter, if maybe a 2 centimeter, அப்படிதான் நாங்க இப்ப கான்செப்ட் கிளாஸ் எடுக்க முடியும். ஏன்னா இப்ப நீ f தான் சொல்லிருக்கே தவிர அந்த f இவ்வளவுன்னு என்கிட்ட சொல்ல கிடையாது. அதனால இப்ப கான்செப்ட் பொறுத்தவரை அந்த குவான்டிட்டியை நம்ம வேரியபிளா வச்சுதான் சால்வ் பண்ணி ஆகணும். ஓகே சார். ஓகேமா, சோ எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த ஒர்க் ரெக்கார்டிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம போடணும். ஓகேயா? ஓகேமா, பாய்மா, வில் கண்டினியூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ் மா. Thank you sir. Thank you Thank you sir. Thank you மா. Thank you sir. கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த கான்செப்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சார் ஒன் டவுட் சார். சொல்லுங்க சார், சப்போஸ் f கிவனா இருந்துச்சுன்னா நம்ம x ஃபிக்ஸ்டா வச்சுக்கலாம். தாராளமா f அவன் கிவனா கொடுத்துட்டானா நீ worry பண்ணவே வேண்டாம், அவனே சம்ல கொடுத்துடுறான். நியூமெரிக்கல் இருக்கு, நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உனக்கு கொடுக்குறேன். x = 2 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சு மீட்டருக்கு கன்வர்ட் பண்ணி டைரக்டா x ஃபிக்ஸ்டு வேல்யூ வச்சு போட்டுக்கலாம். ஓகே சார். ஓகேமா, பாய்மா. Thank you. Thank you sir.